காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் என்டர்டெய்னிங்கான ட்ராமா பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க மாஸ்டர் காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் ஹீரோயின் மட்டும்தான். அவளும் கிளாஸை கவனிக்காமல் புக்குக்குள்ளே ஒரு நாவலை வச்சு ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுவும் எழுதுறதுக்கு ப்ரஷ் கொடுத்தா அதை வச்சு சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த ஸ்டோரியோட செகண்ட் ஃபீமேல் லீட் ஏன் இவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கா? அதுவும் என்னோட சேம் நேம் சூசூன்னு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு முட்டாளாக இருக்காளே, எனக்கு தான் ஷேமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திட்டிகிட்டு இருக்கா அந்த கேரக்டரை. அந்த டைம் ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக் அவன் மேலே படுற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயின் அங்கேருந்து டிஸப்பியர் ஆகுறா. மாஸ்டருக்கு அதை பற்றி பெரிய கன்சர்ன் எதுவுமே இல்லை. உன்னோட மாஸ்டர் எனக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும். நீ அசண்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. லவ் ப்ராப்ளம். நீ அதை பாரு, நான் இதை பார்க்குறேன் அப்படின்னா அவள் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு போன சிக்கன் எடுத்து மாஸ்டர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் கண்ணு முழிக்கும் போது அந்த பிளேஸ் ரொம்பவே அன்ஃபெமிலியராக இருக்குது. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு அதை பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம் அங்கே ஒரு மேன் வரான். சூசு, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பிளாக்மெயில் பண்ணலாம்னு நினைக்காத, என்கிட்ட இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு அவன் கத்துறான். ஹீரோயின் அவள் ரீட் பண்ணிட்டு இருந்த நாவலுக்குள்ளே தான் வந்திருக்கா. அந்த கேரக்டரோட ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் சரி, நான் ஜின்ஃபே இந்த லைஃப்பில் உனக்கு கண்டிப்பாக லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு இன்னொரு பொண்ணு கூட ஒன்றா போயிருப்பான். அதில் செகண்ட் ஃபீமேல் லீட் ரொம்பவே ஹர்ட் ஆயிருப்பா. அதுக்காக தான் இங்கே ப்ரேயர் பண்ண வந்திருக்கா. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் மறுபடியும் அந்த ஜின்ஃபே லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவள் சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பா. அந்த டைம் இவன் மேலே லைட்னிங் ஸ்ட்ரைக் பட்டிருக்கும். அப்படி தான் ஹீரோயின் இங்கே வந்துட்டா. கடவுளே, நான் படிக்காமல் கொஞ்சமாக ஓபி அடித்தேன், அதுக்குன்னு இங்கே வந்து விட்டுட்டீங்களே அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. என் டைமை வேஸ்ட் பண்ணாத, உடனே இந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணு அப்படின்னு ஜின்ஃபே கேட்டுட்டு இருக்கான். இது என்ன மேஜிக்கல் பேப்பரா அப்படின்னு ஹீரோயின் அந்த பேப்பரை அட்டாக் பண்ணுறா. இவளுக்கு என்னாச்சு டிஃப்ரெண்டாக பிஹேவ் பண்ணுறாளே அப்படின்னு அவனும் பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் அவனை பார்க்கும்போது அவனை சுற்றி பிளாக் கலரில் ஹாட்டாக போகுது. இங்கே பாரு, உன்னை சுற்றி டார்க் லவ் ஃபார்ச்சுனாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீ சீக்கிரமே இன்ஃபர்டல் ஆக போகிற அப்படின்னு சொல்ல, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுவ? ஃபஸ்ட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு சாப்ப விடுறியா அப்படின்னு அவளை அடிக்க போக அவ திரும்ப அட்டாக் பண்ணுறா. அந்த டைம் ஜின்ஃபே கீழே விழுறான். கரெக்டாக அந்த சிசர்ஸும் அவன் பக்கத்துலேயே போய் விழுது. நான் தான் சொன்னேன் பாத்தியா, நீ சீக்கிரமே இன்ஃபர்டல் ஆக போற, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு திரும்ப அட்டாக் பண்ண போனா, ஏய் வெயிட் பண்ணு, நான் உனக்காக ஜோசியம் பார்த்துருக்கேன்ல, நம்ம ரெண்டு பேரோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை வச்சு உனக்கு நான் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், அதனால 5 × 8 40 40,000 கொடு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. என்ன 40,000 அப்படின்னு அவனும் கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் அங்கே வர்ற ஹீரோ அவளோட கையை பிடிக்கிறான். இவனோட எனர்ஜி லெவல் சூப்பராக இருக்கே அப்படின்னு ஹீரோனை அவனை பார்த்துட்டு இருந்தான். அங்கிள், நீங்கள் நல்ல வேளை வந்துட்டீங்க அப்படின்னு ஜின்ஃபே பேசுகிறான். ஸோ இவன் தான் மெயில் லீடோட அங்கிளா? நாவல் படி இவன் இந்த சிட்டியில் பவர்ஃபுல்லான டைக்கூன். பட் என்ன பண்ணுறது, இவனோட ஃபேட்டு ரொம்பவே மோசம்தான். அவன் ஹார்ட் ரொம்பவே சாஃப்ட்டுங்கிறதுனால இந்த மெயில் லீடுக்காக எல்லாத்தையும் பண்ணி கம்பெனி கோட்டை விட்டுருவான். பிஸ்னஸ் போன பிறகு டிசேபிள் ஆகி கடைசியாக மட் ஸ்லைடில் இறந்து போயிடுவான். இவனோட ஃபேட் மோசம்தான் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறா. அவன் நினைக்கிறது எல்லாமே ஹீரோ கேட்குது. ஏய் நீ என்ன சொன்ன அப்படின்னு ஹீரோ கேட்க வரான். அதுக்குள்ளே ஜின்ஃபே, அங்கிள் நீங்கள் எனக்காக தானே வந்தீங்க, எனக்கும் இவளுக்கும் உள்ள மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணது யாரு? எங்களோட பேரண்ட்ஸ், நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பண்ணிட்டாங்க, அதில் எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. ஸோ நீங்கள் நம்ம ஜின் ஃபேமிலியை ரெப்ரசன்ட் பண்ணி எனக்கும் அவளுக்கும் என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆஃப் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் சரிங்கிற மாதிரி சொல்ல வரான். ஏய் வெயிட் பண்ணு, அதுக்கு முன்னாடி எனக்கு பே பண்ண வேண்டியது பண்ணு, 40,000 கொடு அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனும் கால்குலேஷன் சொல்கிறான். நீ 20% ஆஃபர்னு சொன்ன, அப்புறம் 5 × 8ன்னு போட்டு 40,000 கேட்டுட்டு இருக்க, என்னை பார்த்தா உனக்கு ஃபுல் மாதிரி தெரியுதா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போது ஹீரோயின் அவனோட ஃப்யூச்சரை ரீட் பண்ணி பார்க்குறா. அதில் அவன் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கான்ல அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நிறைய மென் கூட ரிலேஷன்ஷிப் வந்துடும். ஸோ அந்த எல்லா மென் கூடயும் சண்டை போட்டு அந்த பொண்ணு இவனுக்கு தான் வேணும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணுவான். லாஸ்ட்டில் அவனோட கண்டிஷன் பெக்கர் லெவலில் சுற்றிக்கிட்டு இருப்பான். அப்போது அவன் இன்னொரு மேன் கூட காரில் ஃப்ளட் பண்ணிகிட்டு இருப்பா. அதை பார்த்து அங்கே வரும்போது தான் அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவனும் அந்த பிளேஸில் இறந்து போவான். ஹீரோயின் எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு, நீ ஃபுல் இல்லைன்னா அப்புறம் அந்த ஃபுல் லிஸ்ட்டில் வேறு யாரை தான் போடுறது? உன் ஒய்ஃப் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை விட்டு ஓடி போயிடுவா இன்னொரு மேன் கூட. அப்புறம் உங்களோட கிட்ஸ் ரொம்பவே வெல் பிஹேவ்டாக இருக்கும், ஏன்னா அது உனக்கே பிறக்கல அப்படின்னு ஹீரோயின் நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நீ எனக்கு மறுபடியும் சாபம் கொடுக்குறியா? என் ஒய்ஃப் என்னை விட்டு ஓடி போயிடுவான்னு சொல்கிற அப்படின்னு அவகிட்ட கோவப்படுறான். அங்கிள் நீங்களும் கேட்டீங்க தானே அப்படின்னு இப்போ அவனை பார்க்க. அப்புறம் தான் ரெண்டு பேரும் ரியலைஸ் பண்ணுறாங்க, ஹீரோயின் வாயை திறக்கவே இல்லை.
அவன் நினைக்கிறது எல்லாமே உங்க 2 பேருக்கும் கேக்குது. இருந்தாலும் இதெல்லாம் இம்பாசிபிள். ஜின்னியா என்ன சீரியஸா லவ் பண்றா. அப்புறம் எப்படி அவ என்ன விட்டு ஓடி போவா? இவ தான் நான்சென்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அப்படின்னு ஹீரோயின பார்த்து சொன்னா, நான் பேசுறது நான்சென்ஸா? இப்போ உன்னோட ஸ்வீட் ஹார்ட் இன்னொருத்தனோட ஸ்வீட் ஹார்ட்டா இருப்பா. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ வேணா கால் பண்ணி பாரேன். அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. ஸோ அவனும் இப்போ ஜின்னியாக்கு கால் பண்றான். "ஏய் நீ இப்ப எங்க இருக்க?" அப்படின்னு கேட்டா, "நான் வீட்ல இருக்கேன்" அப்படின்னு சொல்றா. "ஏன் உன்னோட வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு?" அப்படின்னு கேட்க, எங்க ஹீரோயினும் அவங்க பெட்ல என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைம் என்ன ஜாகிங்கா போக போறாங்க. அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்க டைம்ல நீ தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் நினைக்க, "கொஞ்ச நேரம் உன் வாய மூடு" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஜின்னியா கிட்ட கேட்க, அவ "நான் ஜாகிங் போயிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு கால வச்சிடுறா. என்ன இவ இப்படி சொல்லிட்டா? அப்போ ஹீரோயின் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமோ? அப்படின்னு அவனுக்கு பயமா இருக்கு. ஹீரோயினும் இந்த டைம்லைன் இப்படி பார்க்கும்போது, அவ செகண்ட் மெயில் லீடோட வீட்ல தான் இருப்பா. அதுக்கப்புறம் 3, 4ன்னுலாம் நெறைய பேர் இருக்காங்க. ஈவன் ஒரு டாக் கூட இருக்கு. அப்புறம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசின, நான் உன்ன கொன்னுருவேன். ஹீரோயினும் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு. அதுல குரூப் எக்சர்சைஸும் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் நெனைக்கிறா. அவன் அத கேட்டு அங்கேயே ஃப்ளாட் ஆயிட்டான். இப்போ ஹீரோவோட ஆட்கள் தூக்கிட்டு போறாங்க. என்ன இவன் இவ்ளோ வீக்கா இருக்கான்? கொஞ்சம் பிரஷர கூட தாங்க மாட்டான் போலயே! அதான் அவனோட ஒய்ஃப் விட்டுட்டு ஓடிருப்பா அப்படின்னு ஹீரோயின் நெனைக்கிறா. "ஏய் ஏய் மறந்துறாத! எனக்கு இன்னும் நீ 40,000 பே பண்ண வேண்டியது இருக்கு" அப்படின்னு அவன பார்த்து சொல்றா. எங்க ஹீரோ "என் ஃப்யூச்சர பத்தி நீ சொன்னல்ல" அப்படின்னு கேட்க வந்தா, "என்ன ஃப்யூச்சர்?" அப்படின்னு அவ எதுவும் சொல்ல மாட்றா. இவ சொன்னது என் ஃப்யூச்சரா இருந்தா, நான் அது எதையுமே நடக்க விடக்கூடாது. என் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகுறது, நான் டிசேபிள் பெர்சன் ஆகுறது, இது எதுவுமே நடக்கக்கூடாது. அப்படின்னா இவ எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். இந்த டைம் ஹீரோயினும் நான் ரிச் ஃபேமிலிஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக் ஆஃப் பண்ணீங்கன்னா அதுக்கு காம்பன்சேஷன் கொடுப்பீங்கல்ல அப்படின்னு காசை பத்தி பேசுறா. நாங்க இன்னும் என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆஃப் பத்தி ஃபைனல் டிசிஷன் எடுக்கல. அதனால நீ இப்ப என் கூட ஜின் மேன்ஷனுக்கு தான் வரணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்ன நீ இப்ப மாத்தி பேசுற? அவன் தான் என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான்ல. நீங்க எனக்கு அதிகமாலாம் மணி குடுக்க வேண்டாம். ஜஸ்ட் 30 மில்லியன் போதும் அப்டின்னா, ஹீரோ மொறச்சு பார்த்துட்டு இருக்கான். சரி ஒரு 20 மில்லியன் அப்டின்னு கேட்டா, அதுக்கும் அதே லுக் தான். சரி ஒரு 10 மில்லியனாவது குடுத்தா போதும் அப்டின்னு சொன்னா, ஹீரோ அங்கருந்து கோவமா கிளம்பிட்டான். என்னடா இது இவங்கலாம் ரிச் பீப்பிள்னு பார்த்தா, ரொம்பவே கஞ்சத்தனமா இருக்காங்களே! அப்டின்னு ஹீரோனும் ஃபாலோ பண்ணிட்டு போறா. வெளிய வந்து பார்த்தா பெரிய கார் இருக்குது. ஹீரோயின் அத பார்த்து, "இதான் ஹியூமன்ஸோட ரைடா? இது பேர் என்ன?" அப்படின்னு கேட்க, அவனும் காரோட நேம சொல்றான். "என்னது ரைஸா?" அப்படின்னா அவளுக்கு அது புரியல. ஏதோ குதிரைய பேட் பண்ற மாதிரி பின்னாடி போய் தட்டி குடுக்க, அந்த கார் எங்கேயோ பறந்து போகுது. பின்னாடியே ஓடி போய் பார்க்குறாங்க. அது பிரிட்ஜ்லேருந்து தண்ணிக்குள்ளேயே விழுந்துருச்சு. நான் கூட என்னமோ நெனச்சு பயந்துட்டேன். அதுக்கு தண்ணி தாகம் எடுத்திருக்கு. அதான் தண்ணி குடிக்க போயிருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ அவள பார்த்து மொறச்சுக்கிட்டு இருக்கான். "என்னாச்சு? உன்னோட ரைடு இன்னும் வரல. ஒருவேளை தண்ணி குடிச்சிட்டு இப்ப குளிச்சிட்டு இருக்கோ?" அப்படிங்கிற மாரி அவ பேசிட்டு இருக்கா. "அந்த பொருளோட மதிப்பு உனக்கு என்னன்னு தெரியுமா? எவ்வளோ காஸ்ட்ன்னு தெரியுமா?" அப்படின்னு கேட்டா, "அந்த ரைடோட காஸ்ட்லாம் இங்க முக்கியம் கிடையாது. ஆனா அது ரொம்ப பிக்கியா இருக்கு. ஸோ நீங்க பெட்டர் வேற ஒரு டிஃப்ரெண்டான பெட்ட ட்ரை பண்ணி பாருங்க." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவகிட்ட பேசினா எனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிரும் அப்படின்னு ஹீரோ காம் டவுன் ஆயிட்டு ஒரு வழியா இப்ப பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாங்க. பஸ் வந்ததும் ஒவ்வொருத்தரா அதுல ஏறுறாங்க. இந்த ரைட் கூட நல்லா தான் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் போறா. முன்னாடி போற பர்சன்லாம் ஸ்டூடெண்ட் கார்டு, சீனியர் கார்டு அப்படின்னு ஒவ்வொரு கடையா டேப் பண்ணிட்டு போறாங்க. ஹீரோயின் அங்க போயிட்டு ஃபேரி கார்டு அப்படின்னு டேப் பண்றா. "என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா உன் கார்டு எடுத்து டேப் பண்ணு" அப்படின்னு சொன்னா, "அதான் நான் சொன்னேன்ல நீங்க கவனிக்கலையா? நான் ஃபேரி கார்டு" அப்படின்னு அவ சொல்றா. "அந்த மாதிரி ஒரு கார்டும் கிடையாது. ஒழுங்கா கார்டு எடும்மா" அப்படின்னு சொன்னா, "என்ன பார்த்தா உங்களுக்கு ஃபேரி மாதிரி தெரியலையா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. எல்லாரும் அவள வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. "இல்ல நான் அவளுக்காக சேர்த்து பே பண்ணிடுறேன். அவளுக்கு கொஞ்சம் மண்டையில பிரச்சனை" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "இந்த ரிச் பீப்பிளே இப்படிதான் போல" அப்படின்னு டிரைவரும் வண்டி எடுக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டாப்லயா நின்னு நின்னு போகுது. ஹீரோயின் இங்க தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்கா. "என்ன இது இவ்ளோ ஸ்லோவா இருக்கு? எனக்கெல்லாம் ஸ்பீடா போனா தான் பிடிக்கும். இந்த ரைடு ரொம்ப ஸ்லோவா இருக்கு" அப்படின்னு இப்போ ஹீரோயினே கீழ இறங்கி, அவ பஸ்ஸ தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டா. பஸ்லேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க. "இந்த பொண்ணுக்கு நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியுமா? ஃபுல் பஸ்ஸையும் ஒரு பொண்ணு தூக்கிட்டு போறா" அப்படின்னு எல்லாரும் வந்து வீடியோ எடுக்க ட்ரை பண்றாங்க. ஹீரோயினும் பஸ்ஸ தூக்கிட்டு வேகமா வந்து அடுத்த ஸ்டாப்ல வண்டிய நிப்பாட்டிடுறா. ஏதோ பெரிய ஒர்க் பண்ண டயர்டு அவளுக்கு. ஆனா பஸ்ல வந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே இப்ப இறங்கி நின்னு வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் கேரா இருக்கு. அங்க விழப்போற மாரி வர்றான். கைய வச்சு தாங்குவான்னு பார்த்தா, கால வச்சு அவன ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கா. "இது என்னது?" அப்படின்னு கேட்டா,
நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்து டிரைவர பார்த்து, "நான் இந்த டிராவலுக்கு இன்னும் காசு குடுக்கணுமா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல நீங்க எதுவுமே தர வேண்டாம். இந்த பஸ்ஸ நீங்க தான் தூக்கிட்டு வந்தீங்க. அதனால இந்த காசு எல்லாமே உங்களுக்கு தான்." அப்படின்னு கையில காசு குடுத்துட்டு அவன் அங்கருந்து ஓடுறான். பேசஞ்சர்ஸும், "ரொம்பவே தேங்க்ஸ் எங்கள உயிரோட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு." அப்படின்னு அவங்களும் அங்கருந்து ஓடுறாங்க. "என்னாச்சு எல்லாரும் இவ்ளோ ஃபாஸ்ட்டா ஓடுறீங்க? உங்க ரைடு கொண்டு போலையா?" அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. அங்க எல்லாரும் திரும்பி பக்கம் ஓடிட்டாங்க. இப்போ பஸ் கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா. "அவங்கலாம் உன்ன விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கவலைப்படாத. நான் உன்ன டேக் கேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் அங்கிள் இந்த ரைட உங்க கார்டன்ல நான் கட்டி போட்டு வளர்த்துக்க முடியுமா?" அப்படின்னு பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் எல்லாம் சரிதான். எனக்கு ஒர்க் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொல்ல அவளும் சரின்னு போறா. ஒரே ஒரு செகண்ட் அங்க போய் எதுவும் ஸ்ட்ரேஞ்சா பேசாதம்மா அப்படின்னு சொன்னா, "கண்டிப்பா அங்கிள். நான் இங்க வந்ததே என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆஃப் பண்றதுக்கு தான். ஸோ என்னோட பிஹேவியர் எல்லாமே ப்ராப்பரா பார்த்துக்கிறேன். சீக்கிரமே உங்க நெஃப்யூ கூட பிரேக் ஆஃப் பண்ணிட்டு நான் கிளம்பிருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள போறா. உள்ள போனதுமே அவளுக்கு வயிறு பசிக்குது. நான் இந்த நாவல் வேர்ல்டுக்குள்ள வந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிடலையே அப்படின்னு பார்க்கும்போது, அங்க ஒரு ட்ரீ இருக்கு. ஐ சூப்பர்! அப்ப எனக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு. அப்படின்னு பக்கத்துல போனா, அதுல டூ நாட் டச்ன்னு எழுதியிருக்கு. இது ரியலா? ஃபேக்கா? அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தேகம் வர, அதனால இப்போ மரத்த பிடிச்சு ஆட்டுன்னு ஆட்டி பார்க்குறா. அந்த மரத்த மட்டும் தான் ஹீரோயின் ஆட்டுறா. ஆனா அதுக்கு பதிலா ஹோல் மேன்ஷனுமே ஆடிக்கிட்டு இருக்கு. ஜின்ஃபே உள்ள தான் இருக்கான். என்ன நடக்குது? எதுவும் நிலநடுக்கம் வந்துருச்சா? அப்படின்னு அவன் பார்த்தா, அங்க ஹீரோயின் இருக்கா. இவளோட வேல தானா? அப்படின்னு அவன் வெளிய வரான். இங்க ஹீரோயின் அந்த மரத்தையே பிச்சு புடுங்கிட்டா. ஒரு வழியா உழுக்குன உழுக்குல அதுலேருந்து காயும் கீழ விழுந்துருச்சு. ஸோ ஃபைனலி எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த பழத்த எடுத்து ஹீரோயின் சாப்பிட்றா. மறுபடியும் நீ தானா? நீ எதுக்கு ஜின் மேன்ஷனுக்கு வந்த? இங்க வந்து அந்த மரத்த டேமேஜ் பண்ணியிருக்க. இதெல்லாம் என்னோட அட்டென்ஷனுக்காக தானே பண்ண. நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி, நான் உன் கூட வந்து சேருவேன்னு நெனச்சா அது உன் கனவு தான் அப்படின்னு அவன் திட்டுறான். உனக்கு எப்படி தெரியும்? நான் இந்த பீச்சுக்காக தான் வந்தேன். உனக்காக வரல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அங்க தான் ஃபீமேல் லீடும் இருக்கா ஜின்யா. நீ ஹீரோயின திட்டக்கூடாது. இது என்னோட ஃபால்ட் தான். நான் ஃபர்ஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணாம ஜின் மேன்ஷனுக்கு வந்துட்டேன். அதான் அவளும் அவளோட ரைட்ஸ இங்க கிளைம் பண்றதுக்காக வந்திருப்பா அப்படின்னு சொன்னா, அவளுக்கு இங்க என்ன ரைட்ஸ் இருக்கு? இவ மட்டும் என் லைஃப்ல இல்லாம இருந்திருந்தான்னா, உனக்கும் எனக்கும் எப்பவோ கல்யாணம் ஆயிருந்திருக்கும் அப்படின்னு அவன் கோவமா சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவ தான் நாவலோட ஃபீமேல் லீடா? உண்மையாவே செம்ம எனர்ஜி தான்ப்பா. நானும் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். எத்தன மேன் கூடயே ஃபன் பண்ணிட்டு நெறைய ரவுண்ட்ஸ்லாம் போயிட்டு, திரும்ப எங்க ஜின் ஃபேமிலிக்கும் பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்காளே! சூப்பர்! அப்படின்னு ஹீரோயின் நெனைக்கிறா. ஏய் ஸ்டாப் பண்ணு. இந்த மாரி அவள பத்தி தப்பா சொல்லி எங்களுக்குள்ள சண்டைய மூட்டி விடாத. அவ ஆல்ரெடி அந்த மேட்டர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. அந்த குரூப் ஆக்டிவிட்டி ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு நெஃப்யூ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீ அவ என்ன சொன்னாலும் நம்புவியா? நீ ஃபூல் மட்டும் கிடையாது. உனக்கு பிரெயினும் இல்ல அப்படின்னு ஹீரோயின் மனசுக்குள்ள திட்டுறா. நீ வாய மூடு அப்படின்னு திட்டுனா, உனக்கு என்னாச்சு? சூசு வாய தொறந்து எதுவுமே சொல்லலையே. நீ எதுவும் ஓவர் ஸ்ட்ரெஸ்ல இருக்கியா? அவ எதுவுமே பேசாம உனக்கு என்ன கேட்டுச்சு? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு, சாரி இது என்னோட ஃபால்ட் தான். உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் மட்டும் ஜின்ஃபேயோட லைஃப்ல இல்லாம இருந்திருந்தா, அவன் உங்களுக்கு தான் கிடைச்சிருப்பான். ஸோ இது என்னோட ஃபால்ட் தான். நான் இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக போறா. நீ எதுக்கு அவளுக்காக வழி விட்டு போணும்? இங்கேருந்து உண்மையாவே ஒருத்தர் வெளியே போகணும்னா, அது இந்த ட்ரபிள் மேக்கர் தான் வெளியே போணும். எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அவள பிடிச்சு வெளிய அனுப்புங்க. போறதுக்கு முன்னாடியே அவளுக்கு நல்ல லெசனா டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இங்க சர்வன்ட்ஸும் ஹீரோயின பிடிச்சிட்டு போறாங்க. இதுக்கான கான்சிக்வன்சஸ்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட்டு உன்னோட லைஃப்ப பாரும்மா அப்படின்னு சர்வன்ட்ஸ்லாம் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் நீங்க ரெக்ரெட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் நாங்க ஆஃப்டர் லைஃப்ல பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின இழுத்துட்டு போறாங்க. அங்க ஒரு ஃபவுண்டன் இருக்கு. ஹீரோயின அந்த தண்ணிக்குள்ள தள்ளி விட சொல்றான். ஹீரோயின் அங்க உள்ள தள்ளலான்னு பார்த்தா, ஹீரோயின் அங்க இருக்கிற மொத்த வாட்டரையும் அவளே ட்ரிங்க் பண்றா. இவ என்ன பண்றா? இவ தண்ணியே குடிக்கிறா! அப்படின்னு சர்வன்ட்ஸ்லாம் பயப்படுறாங்க. இப்போ குடிச்ச தண்ணிய வச்சு அவங்க மேலயே அட்டாக் பண்றா. சர்வன்ட்ஸ் ஃபுல்லா நெனச்சு போயிட்டாங்க. அடுத்து இப்போ ஜின்ஃபேயோட டர்னு. ஜின்யா அவன் பின்னாடியே டிராவல் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டு இருந்திருப்பா. அதான் ஜின்ஃபே மேல அட்டாக் பண்ணிட்டால. ஸோ என்ன எதுவும் டச் பண்ணாத அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள வரலான்னு பார்த்தா, கேட்டுக்கு முன்னாடியே மேல எல்லாரும் பறக்கறது தெரியுது. என்னன்னு வந்து பார்த்தா, "சாரி அங்கிள் நான் வந்தது ஹீரோயினுக்கு பிடிக்கல. அதான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டா." அப்படின்னு ஜின்னி ஏதோ நல்ல பொண்ணு மாரி பேசிக்கிட்டு இருப்பா. இங்க ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா, அவ ஏதோ வாமிட் பண்ற மாரி தெரியுது. வாய்க்குள்ள ஃபிஷ் போயிருக்கு. அதான் இப்ப வெளிய வந்து விழுது. இதுக்காக சாரி. உன்னோட நெஃப்யூவோட ஆள் இருக்கால்ல, அவ கொஞ்சம் கிரீன் டீ மாரி பிஹேவ் பண்ணா. அத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. இப்போ வாமிட் எடுத்த பிறகு தான்ப்பா எனக்கு பரவால்ல.
அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது. நீங்க ஏன் என்ன பத்தி அப்படிலாம் யோசிக்கிறீங்க? அப்படின்னு ஜின்னியா சேடா பேசிட்டே அங்க மயக்கம் போட்டுடுறா. என்ன இது அடுத்த ஆக்டிங்கா? எப்படிலாம் எக்ஸ்போஸ் ஆகுறோமோ, அப்பல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம பண்ணி எஸ்கேப் ஆயிடுறது. அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. ஜின்னியா ரொம்பவே கைண்டான பொண்ணு. அவ எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுவா? சான்ஸே கிடையாது. ஹீரோயின் தான் அவள பத்தி தப்பா பேசுறா. அப்படின்ட்டு ஜின்ஃபே அவ கூட ஆர்கியூ பண்றான். நீ ஜின்னியாவ பத்தி அந்த மாதிரிலாம் சொல்லாத. அவ நல்ல பொண்ணு, பியூரான பொண்ணு. உன்னைய மாதிரிலாம் கிடையாது. நீ உன்னைய மாதிரியே மத்தவங்களையும் ஜட்ஜ் பண்ற. அவ ஒண்ணும் உன்ன மாதிரி மோசமானவ கிடையாது. அப்படின்னு அவன் பேசினா, "சோ நீ என்ன சொல்ற? அவ உண்மையாவே மயக்கம் போட்டாளா? அப்போ நல்லதுதான். என்னோட ஏரியாலலாம் மென்டல் பேஷண்ட்ட நான் தான் ட்ரீட் பண்ணுவேன். ஸோ இப்ப அவள நான் உடனே வேக்கப் பண்ண வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக் எடுக்குறான். "என்ன இது குட்டியா இருக்கு. இது பத்தாது." அப்படின்னு ஏதோ மேஜிக்லாம் பண்ணி பெரிய ஸ்டிக்கா எடுக்குறா. "இத வச்சு ஒரு போடு போடுறேன். ஜின்னியே இப்பவே கண்ணு முழிப்ப பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அத வச்சு அட்டாக் பண்ண போறா. புடிச்சிட்டு இருந்த சர்வன்ட்லாம் அங்கருந்து ஓடிட்டாங்க. ஜின்னியாவும் பயந்து ஆன்னு கத்துறா. ஹீரோயின் அவளோட பக்கத்துல தான் அடிச்சிருப்பா. அவளோட மேல அடிக்கல. ஸோ பார்த்தல்ல, உன்னோட ஆளு கண்ணு முழிச்சுட்டா அப்படின்னு சொல்ல, அப்ப இவ சொன்னதெல்லாம் உண்மையா? இவ நடிச்சுக்கிட்டா இருந்தா? அப்படின்னு ஜின்ஃபேயும் யோசிக்கிறான். இல்ல அது வந்து அப்படின்னு அவ பேச வந்தா, இந்த டைம் அங்க ஆன்ட் வராங்க. ஜின்ஃபியோட அம்மா. "உனக்கு என்னாச்சு? எல்லாம் ஓகேவா?" அப்படின்னு ஜின்னியாவ பார்த்து கேட்குறாங்க. அப்புறம் ஹீரோயின பார்த்தா அவங்களுக்கு கோவம் தான் வருது. "நீ அவ கூட என்கேஜ்மெண்ட்ட பிரேக்கப் பண்றதுக்கு தானே போன. அப்புறம் எதுக்கு அவ இந்த ஜின் மேன்ஷனுக்கு வந்திருக்கா? இந்த ஜின் ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும் ஈவில் இன்டென்ஷன் இருக்கிற யாருமே ஃபேமிலிக்குள்ள என்டர் ஆக முடியாது. ஃபர்ஸ்ட் அவள வெளிய அனுப்பு." அப்படின்னு அம்மா கோவமா சொல்றாங்க. ஹீரோயின் அவங்க பேசுனதெல்லாம் பெரிய அஃபென்சிவா எடுத்துக்கல. இவங்க என்ன ஜஸ்ட் நோபல் அப்பியரன்ஸ்ல இருக்காங்க அவ்வளோதான். அத விட்டு ஒண்ணும் கிடையாது. அவங்களோட பிரதர் இன்னும் கொஞ்ச நாள்ல கிரிப்பிள் ஆகப் போறான். பையன் ஜெயிலுக்கு போகப் போறான். ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணு கூட ஓடி போயிருவான். அப்புறம் இவங்களோட நிலைமை அத விட ரொம்ப மோசம். இன்னும் 1 ஹார்ல நடக்கப் போற பார்ட்டில சாண்டிலியர் தலையில விழுந்து இவங்க சாகப் போறாங்க. அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. அது இந்த ஆன்ட்டிக்கும் கேக்குது. "என்னது? நீ இப்ப என்ன சொன்ன?" அப்படின்னு ஹீரோயின்ட்ட பேச வராங்க. ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்லலையே. அப்போ அவ மைண்ட்ல திங்க் பண்றது தான் எனக்கு கேக்குதா? அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. பையனும் அத கேட்டு ஷாக் ஆகுறான். "அது எப்படி 1 ஹார்ல நடக்கப் போற பார்ட்டில எங்க அம்மா சாகப் போறாங்கன்னு சொல்றா? ஏய் நீ அம்மா பத்தி என்ன சொன்ன?" அப்படின்னு அவன் கேட்க வரான். ஆனா ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டு, "நீ ஃபர்ஸ்ட் ஜின்னியாவ ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. நான் இங்க ஹேண்டில் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு அவன அங்கிருந்து அனுப்புறான். ஹீரோயினும் நான் இங்க வந்ததே பிரேக் ஆஃப் பண்ணிட்டு காம்பன்சேஷன் வாங்கிட்டு போறதுக்கு தான். மணிய மட்டும் வாங்கிட்டேனா, அப்புறம் இந்த ஜின் ஃபேமிலிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் ஃப்ரீ ஆயிருவேன். அப்படின்னு ஹீரோயின் மைண்ட்ல திங்க் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பக்கத்துல வந்து, "இன்னும் 1 ஹார்ல ஒரு பார்ட்டி நடக்கப் போகுது. அதுக்கு நீயும் என் கூட வரணும்." அப்படின்னு கூப்பிட்டா, "நான் எதுக்கு வரணும்? நான்லாம் வரமாட்டேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "உனக்கு அதுக்கு 3 மில்லியன் குடுக்குறேன்." அப்படின்னு செக் போட்டு குடுத்தா, "என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? மணிக்காக எல்லாம் பண்ற பொண்ணு மாதிரி தெரியுதா? நான்லாம் வரமாட்டேன்." அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. "அப்போ நான் எக்ஸ்ட்ரா 5 மில்லியன் ஆட் பண்றேன்." அப்படின்னா, அப்பவும் முடியாதுன்னு சொல்றா. இருந்தாலும் ஹீரோ எக்ஸ்ட்ராவா ஆஃபர் பண்றானா? அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. "சரி உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா இருக்கட்டும் நான் கிளம்புறேன்." அப்படின்ட்டு ஹீரோ போக போனா, "ஐயோ வெயிட் பண்ணுங்க. நீங்க கூப்பிட்டு நான் வரலன்னா, அது ரூடா இருக்கும்ல. நான் வரேன்." அப்படின்னு அந்த அமௌண்ட்டையும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. எங்க பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னுமே ஹீரோயின் வரல. ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு தானே போனா. அதுக்கு இவ்ளோ நேரமா? அப்படின்னு ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் இப்ப ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வெளிய வரா. ட்ரெஸ் அவளுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. "ஃபைனலி நீ வந்துட்டியா? அங்க உனக்காக தான் ஆயில ஸ்ப்ரே பண்ணி வச்சிருக்கேன். அதுல இப்போ வழுக்கி விழுந்து எல்லார் முன்னாடியும் அவமானப்பட போற." அப்படின்னு ஜின்னியா நினைக்கிறா. ஹீரோயினும் அதே மாதிரி ஆயில கால் வச்சிடுறா. அது அவள வழுக்கி விடுது. ஆனா அவ மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்னலாமோ பண்ணி அங்கருந்து சாண்ட்லியர்ல கால வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அவள பிடிக்க போறேன்னு பக்கத்துல போக, இப்போ க்ளோஸ் அப் ஆயி நிக்கிறான். "ஏய் உனக்கு என்னாச்சு? கீழ இறங்கு." அப்படின்னு ஜின்ஃபே கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க ஹீரோயின் தலைகீழ நின்னு ஹீரோவ கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளால அதுக்கு மேல பேலன்ஸ் பண்ண முடியல. "ஏய் நீ அங்கிள வேற கிஸ் பண்றியா?" அப்படின்னு அவன் கத்துறான். "நீ என்ன கிஸ் பண்ணது போதுமா?" அப்படின்னு ஹீரோ கேட்டா, "அங்கிள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க." அப்படின்னு அவ சொல்றா. அப்புறம் தான் ஹீரோ அவள பிடிக்கிறான். இப்போ ஹீரோயினும், "அங்கிள் உங்கள கிஸ் பண்றதுக்கு முன்னாடி என் வாய நான் கிளீன் பண்ணனாங்கிறது ஞாபகம் இல்ல." அப்படின்னு அவ சொல்ல, ஹீரோ கோவமா அவள கீழ விட்டுர்றான். "என்ன அங்கிள் இப்படி பண்ணிட்டீங்க? நெக்ஸ்ட் டைம் கீழ விடுறதா இருந்தா சொல்லிட்டு விடுங்க. எனக்கு ரொம்பவே வலிக்குது." அப்படின்னு அவ மெதுவா எந்திரிக்கிறா. "இந்த ஷூஸ் வேற எனக்கு செட்டே ஆகல." அப்படின்னு கோவமா அத கழட்டி போடுறா. "ஸோ மேடம்க்கு இப்போ ஃப்ளாட்ஸ் எடுத்துட்டு வாங்க." அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவளுக்காக நியூவா செப்பல் வருது. "நீ கால தூக்க நான் போட்டு விடுறேன்." அப்படின்னு சொன்னா, ஹீரோயின் அவன் ஷோல்டர் மேல கால தூக்கி வைக்கிறா. "இந்த அளவுக்கு நீ தூக்க வேண்டாம். கீழ போடு."
அப்படின்ட்டு ஹீரோ மாட்டி விட போறான். "ஏய் நீ என்ன பண்ற? என் அங்கிள் உனக்கு ஸ்லிப்பர் போட்டு விடணுமா?" அப்படின்னு ஜின்ஃபே வந்து கோவமா கத்துறான். அப்புறம் அது மட்டும் கிடையாது. "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என் அங்கிள கிஸ் பண்ணியிருப்ப. அது என் அங்கிளோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு. இந்த 30 வருஷத்துல கிஸ்ஸ நீ என் அங்கிள்ட்ட இருந்து வாங்கிட்ட." அப்படின்னு அவன் கோவமா கத்துறான். ஆனா ஹீரோ நெஃப்யூவ பார்த்து முறைக்கிறான். "நீ கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு போறியா?" அப்படின்ட்டு அவன்ட்ட சொல்ல, இப்போ ஹீரோயினும், "உன் அங்கிள் போடக்கூடாதுன்னா, அப்போ நீ வந்து எனக்கு ஸ்லிப்பர் போட்டு விடு." அப்படின்னு அவ கேட்குறா. "ஏய் அதெல்லாம் முடியாது." அப்படின்னு அவன் சொல்ல வந்தா, "இப்போ கெஸ்ட் எல்லாரும் வரப்போறாங்க. நீ சர்வன்ட்ஸ வச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணு. இங்க நான் இவள பார்த்துக்கிறேன்." அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அதனால அவனும் அங்கேருந்து போறான். கொஞ்ச நேரத்திலேயே பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. நெறைய கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. அடுத்து அங்க ஒரு தாத்தா வர்ற மாரி காமிக்கிறாங்க. கூடவே ஒரு லேடியும் மேனும் வராங்க. இங்க பார்த்தீங்களா? இந்த ஜின் ஃபேமிலில ஒரு பர்த்டே பார்ட்டி எவ்ளோ கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா நமக்கு டவுரி குடுக்கணும்னு வரும்போது கொஞ்சம் அமௌண்ட் தான் குடுத்தாங்க. ஈவன் ஒரு வீடு கூட வாங்கி தரல. இந்த டைம் நீங்க தான் எங்களுக்காக ஜஸ்டிஸ் வாங்கி தரணும்." அப்படின்னு அந்த தாத்தா கிட்ட பேசிட்டே கூட்டு வராங்க. இப்போ அங்க வந்த தாத்தாவும், "ஜின் ஃபேமிலி என்னதான் ரிச் ஆனாலும் சரி, அவங்களோட ரூட்ட மறந்துடக்கூடாது. நீங்க ரொம்பவே அன்கிரேட்ஃபுல்லா இருக்கீங்க." அப்படின்னு அங்க வந்து கோவப்படுறாங்க. ஹீரோ அங்க வந்துட்டு, "அங்கிள் என்னாச்சு? என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்க." அப்படின்னு அவன் கேட்குறான். "உன்னோட அங்கிள் ஆன்டிக்காக நான் ஜஸ்டிஸ் வாங்க தான் வந்திருக்கேன். ஸோ நான் உங்ககிட்ட டைரக்டாவே பேசிடுறேன். உன் ஆன்டி பையனோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெயில் ஆயிருச்சு. அதுல அவனுக்கு மில்லியன் கணக்குல லாஸ் ஆயிருச்சு. அந்த அமௌண்ட்ட நீ தான் அவனுக்காக பே பண்ணணும்." அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இத கேட்டு ஜின்ஃபே வந்து கோவப்படுறான். "அவங்க கடன நாங்க எதுக்கு அடைக்கணும்?" அப்படின்ட்டு. "நாங்க இங்க அடல்ட் பேசிட்டு இருக்கோம். இங்க சில்ட்ரனுக்குலாம் வேலை கிடையாது. கிளம்பு கிளம்பு." அப்படின்னு அவன விரட்டுறாங்க. அப்புறம் உன்னோட ஆன்டிக்கு இப்பதான் கிராண்ட்சன் பொறந்திருக்கான். அவங்க எல்லாருமே ஒரு சின்ன வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. அது எப்படி அவங்க ஃபேமிலிக்கு பத்தும்? அதனால புதுசா ஒரு வில்லா வாங்கி குடு." அப்படின்னு அந்த தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதுக்கு ஜின் குரூப்போட ஸ்டாக் வேல்யூ கம்மியா இருக்கு. அதனால கம்பெனிக்கு நிறைய கேஷ் ஃப்ளோ தேவை இருக்கு. நான் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு இல்ல. பட் இந்த டைம் டைட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். "அது எப்படி? ஜின் குரூப் எவ்வளோ பெரிய எம்பையர். நீ பண்ணணும்னு நினைச்சா லோன் வாங்கி கூட பண்ணலாம்." அப்படின்னு இன்னொரு ஆன்டி பேசுது. "உங்களோட பேச்செல்லாம் கொஞ்சம் அதிகமா தெரியுது. உங்களை மாதிரி ஷேம்லெஸ் பீப்புளெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது இந்த 2 லைஃப்லயும்." அப்படின்னு சொன்னா, "என்ன பார்த்தா நீ ஷேம்லெஸ்ன்னு சொன்ன." அப்படின்னு ஹீரோயின் அடிக்க போறாங்க. ஆனா ஹீரோயின் விடுவாளா? ஹீரோயின் தான் அவங்கள அடிக்கிறா. "உன்னோட எல்டர இந்த மாதிரி அட்டாக் பண்ற." அப்படின்னு இன்னொரு ஆன்டி அடிக்க வந்தா, இப்ப அவங்களுக்கு அடி விழுது. லைனா ஒவ்வொருத்தரா வந்து ஹீரோயின் அடிக்க வரேன்னு சொல்லிட்டு, அவங்க தான் அடி வாங்கி கீழ விழுந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட்டா உட்கார்ந்திருந்த தாத்தாவே அடிக்கிறா. அவரோட பல்லு கையிலேயே வந்துருச்சு. "நான் எதுவும் வாயே தொறக்கலையே." அப்படின்னு கேட்டா, "எனக்கு அடிக்கணும்னு தோணுச்சு. அதான் அடிச்சேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ நெஃப்யூ சும்மா இல்லாம, "நீ அப்ப என்னையும் அடிப்பியா?" அப்படின்னு வந்து நின்னா, அவனுக்கும் அடி விழுது. "நீ வீட்ல தான் என்ன புல்லி பண்றன்னு பார்த்தா, இங்க வந்து என்ன அவமானப்படுத்திட்ட." அப்படின்னு அவன் கம்ப்ளைண்ட் பண்றான். கடைசியா இருக்கிறது ஹீரோ மட்டும் தான். ஹீரோ பக்கத்துல போனா, "நீ என்ன அடிக்க மாட்ட தானே?" அப்படின்னு அவன் பயந்துகிட்டே கேட்குறான். "இந்த மாதிரி ஷேம்லெஸ் பீப்பிள நம்ம எப்பவுமே என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதுல கேர்ஃபுல்லா இரு சரியா?" அப்படின்னு ஹீரோக்கு அட்வைஸ் பண்றா. ஜின்னியா இப்போ இன்னொரு மேன மீட் பண்ணி பேச போயிருக்கா. ஹீரோயின் என்ன ரொம்பவே புல்லி பண்றா. "இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியாது." அப்படின்னு அவ சொன்னா, "அவ ரொம்ப சாதாரணமான பொண்ணாச்சே." அப்படின்னு அந்த மேன் கேட்குறான். "அதெல்லாம் மிந்தி. இப்போ ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கா. இவ இந்த மாதிரி என்னோட வழியில வந்துகிட்டே இருந்தானா, என்னால ஜின்ஃபேய கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாது." அப்படின்னு அவ சொல்றா. "அவன் ஆல்ரெடி ஹார்ட்ல பாய்சன் சாப்பிட்டுருக்கான். ஸோ உன்னோட கிராப்ல இருந்து அவனால எஸ்கேப் ஆகவே முடியாது. நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்டு தான் ஆவான். அப்புறம் நான் குடுத்த மெயின் டாஸ்க் என்னாச்சு?" அப்படின்னு கேட்டா, "அது எல்லாம் பக்காவா ரெடியா இருக்கு. இன்னைக்கு அந்த லேடி கண்டிப்பா செத்துருவா." அப்படின்னு இவ சொல்றா. இப்ப அடுத்து பார்ட்டிக்கு ஆன்ட்டிய கூப்பிட்டு போறா. எல்லாருமே கீழ கிடக்கிறத பார்த்து ஆன்ட்டியும், "இவங்களுக்கெல்லாம் என்னாச்சு?" அப்படின்னு கேட்டா, "இவ தான் எங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணா." அப்படின்னு ஹீரோயின பார்த்து கை காமிக்கிறாங்க. அவளும் பதிலுக்கு, "எல்லாரும் இப்போ வாய மூட்டு அமைதியா உங்களோட பிளேஸ்ல போய் உட்காருங்க." அப்படின்னு சொல்ல, எல்லாருமே அமைதியா அவங்களோட பிளேஸ்ல போய் உட்காந்துக்கிறாங்க. ஒரு சின்ன சத்தம் கூட இல்ல. எல்லாருமே ரொம்ப அமைதியா இருக்காங்க. ஆன்ட்டிக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஜின்னியாக்கு இப்ப ஆன்ட்டிய சாண்ட்லியருக்கு கீழ கூட்டு போணும். அப்போதான் அந்த ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு, "ஆன்ட்டி உங்களுக்காக உங்க பையன் சர்ப்ரைஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. உங்க பர்த்டே சர்ப்ரைஸ் அங்க தான் இருக்கு வாங்க." அப்படின்னு சொல்ல, "ஆமாம்மா நானும் ஜின்னியாவும் சேர்ந்து தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணோம்." அப்படின்னு சொன்னதும், ஆன்ட்டி ஹாப்பியா, "நீ ரொம்பவே தாட்ஃபுல்லா இருக்க." அப்படின்னு ஜின்னியாவ பாராட்டுறாங்க. "அது ஒண்ணும் சர்ப்ரைஸ் கிடையாது. ஷாக்குன்னு எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியும். சாண்ட்லியருக்கு கீழ போனதும் அவங்க மண்ட மேலயே சாண்ட்லியர் விழுந்து அவங்க சாக போறாங்க. இதுக்காக ஜின்னியா நெறைய எஃபோர்ட் போட்டிருப்பா போல." அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. அது அவங்களுக்கும் கேக்குது. "ஏய் நீ என்ன சொன்ன?" அப்படின்னு அவள பார்த்து கேட்க பையன் கோவப்படுறான்.
என் அம்மாவோட பேர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கு நீ சாபம் குடுக்குறியா? அப்படின்னு ஹீரோயின பார்த்து கோவப்படுறான். இதுல நான் வேற அந்த அம்மாக்கு தனியா சாபம் குடுக்கணுமா? உனக்கு தெரியலையா? மேல பெரிய சாண்டிலியர் இருக்கு. அது திடீர்னு கீழ விழுந்தா ஆன்டி மேல தானே விழும். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ எதுக்கு இப்ப இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? இன்னைக்கு ஆன்டியோட பேர்த்டே. அப்பயே இந்த மாதிரி அன்லக்கியான திங்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க. அவ பேசுறதெல்லாம் கேட்காதீங்க ஆன்டி. நம்ம போலாம் அப்படின்னு ஆன்டி கூப்பிட்டுட்டு இருக்கா. பையனும் ஆமாமா. அவ லூசுத்தனமா பேசுவா. நீங்க போங்க அப்படின்னு சொல்ல ஆன்ட்டியும் நம்பி போறாங்க. ஹீரோயினும் இதுக்கு மேல என்னால உங்கள சேவ் பண்ண முடியாது. நம்ம கவுண்டிங்க பார்ப்போம் அப்படின்னு 3, 2, 1ன்னு அவ கவுண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ கேட்டுக்கிட்டே இருக்கா. அவனுக்கு பயமா இருக்கு. சிஸ்டர் போகாத அப்படின்னு அவன் லாஸ்ட் செகண்ட்ல ஸ்டாப் பண்ணிடுறான். பார்த்தா உண்மையாவே சாண்டிலியர் கீழ விழுது. நல்ல வேளை அந்த ஆன்ட்டி எஸ்கேப் ஆயிட்டாங்க. அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல அப்படின்னு பையனும் பிரதரும் போய் தூக்குறாங்க. ஜின்னியா டக்குன்னு ஹீரோயின் ஒரு ஜிங்ஸு. அதான் நல்லா இருந்த சாண்டிலியரும் அவ சொன்ன மாதிரி இந்த மாதிரி கீழ விழுந்துருச்சு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அவ தான் அப்படின்னு சொல்ல, ஆமா அவளோட சாபத்துல தான் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்னு பையனும் சொல்றான். இருந்தாலும் அம்மாக்கு அவ சொன்னது அப்படியே நடந்துச்சுன்னா, அவளால ஃபியூச்சர ப்ரிடிக்ட் பண்ண முடியுதோ அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. நீ வாய மூடு அப்படின்னு பையன திட்டுறாங்க. ஜின்னியாக்கு இந்த மாதிரி இவ எஸ்கேப் ஆயிட்டாளே! எதுக்கும் நல்ல வேளை நான் இன்னொரு பிளான் வச்சிருந்தேன் அப்படின்னு ஆன்ட்டி நீங்க பயந்து போயிருப்பீங்க. கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு தண்ணி கொண்டு வந்து குடுக்குறா. ஹீரோயின் அத டெஸ்ட் பண்ணி பார்க்குறா. ஸோ இந்த வாட்டர்ல இப்ப ட்ரக் ஆட் பண்ணியிருக்கியா? இது மூலமா நீ என்ன ட்ரை பண்ற? ஆன்ட்டி எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படணும். அதான் உன்னோட பிளானா? அப்படின்னு ஹீரோயின் திங்க் பண்றா. இப்ப ஆன்ட்டி கிட்டயும் வெயிட் அந்த வாட்டர்ல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஆன்ட்டி பயப்படுறாங்க. இல்ல எனக்கு இந்த தண்ணி வேண்டாம். எனக்கு தாகமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தா, ஜின்னியாவும் சோகமா மூஞ்சி வச்சுட்டு, என்ன ஆன்ட்டி என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் உங்களுக்கு ஏதாவது தீங்கு நினைப்பேனா? நான் உங்களுக்கு நல்ல எண்ணத்துல தான் தண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி குடுக்க, பையனும் ஆமா, ஆமா ஜின்னியா நல்ல பொண்ணு. அவ எப்படி நம்மள ஹார்ம் பண்ணுவா? நீங்க ஹீரோயின் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. அவ தான் ஜிங்ஸு அப்படின்னு ஹீரோயின திட்டிட்டு இருக்கான். ஹீரோயினும் நீ நம்ப மாட்டல்ல, அப்போ நீயே இந்த தண்ணிய குடி அப்படின்னு அந்த வாட்டர வாங்கி அவனோட வாய்க்குள்ள ஊத்தி விட்டுர்றா. அவன் இப்ப துப்ப போறான். ஏய் நீ இப்ப துப்புனா ஜின்னியாவ நீ நம்பலன்னு அர்த்தம். அதனால ஒழுங்கா உழுங்கு அப்படின்னு சொல்ல, அவனும் கஷ்டப்பட்டு தண்ணிய உழுங்குறான். இன்னைக்கு யாரும் என்ன ஸ்டாப் பண்ண முடியாது. ஜின்னியா மேல உள்ள லவ்வ நான் ப்ரூவ் பண்றேன். அப்படின்னு பேலன்ஸ் இருந்த தண்ணிய எடுத்து ஃபுல்லா குடிக்கிறான். ஆனா, இப்போ ஜின்னியாக்கு தான் பயமா இருக்கு. "உனக்கு எதுவும் பேடா ஃபீல் ஆகுதா? நம்ம வேணா இங்கருந்து கிளம்பலாமா?" அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. "நீ ஏன் அவளுக்காக பயப்படுற? அவ ஒரு பைத்தியக்காரி. நம்ம 2 பேரும் அவ தப்புங்கிறத ப்ரூவ் பண்ணுவோம்." அப்படின்னு அவன் டயலாக் பேசிட்டு இருக்கான். "இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் யார் இங்க பைத்தியம்னு. அவ உனக்கு குடுத்தது வேர்ல்டுலயே ஸ்ட்ராங்கான ட்ரக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருக்கிற எந்த ஆப்ஜெக்ட்டையும் நீ விட்டு வைக்காம எல்லாத்தையும் போய் கிஸ் பண்ண போற. உன்ன அடிச்சு கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ட தான் தேடி போய்க்கிட்டே இருக்க போற." அப்படின்னு ஹீரோயின் நெனைக்கிறா. அதே மாதிரி இப்போ ஜின்ஃபேக்கு ஹார்ட்டா ஃபீல் ஆகுது. அவனும் "அம்மா, அங்கிள் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு" அப்படின்னு அவன் சொல்றான். இத கேட்டதுமே ஜின்னி அங்கருந்து எஸ்கேப் ஆயிட்டா. "அம்மா, அங்கிள்" அப்படின்னு அவங்க 2 பேரையும் போய் அவன் கிஸ் பண்ண போறான். 2 பேரும் பயத்துல அவன தள்ளி விட்டு பயந்து ஓடுறாங்க. அப்புறம் பார்த்தா தாத்தா மாட்டிக்கிறாங்க. அவங்க வீல் சேர்ல தானே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போக அவங்க பயந்து எந்திரிச்சு ஓட போறாங்க. ஆனா அவங்க கையில உள்ள ஸ்டிக்க புடுங்கி இழுக்குறான். பார்த்தா இப்ப அடுத்து அத கிஸ் பண்ணிட்டு இருக்கான். "என்ன இவன் இவ்ளோ கேவலமா இருக்கான்?" அப்படின்னு தாத்தாவும் திட்டுறாங்க. அடுத்து அங்க ஒரு ஃப்ளவர் டெக்கரேஷன் இருக்கு. அத போய் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். "பரவால்ல இந்த பொருள் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. அதனால ஃபுல்லா கிஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்." அப்படின்னு ஹீரோயினும் வெயிட் பண்ணி அந்த ஷோவ பார்த்துட்டு இருக்கா. அவன் பண்ற அட்டூழியத்தெல்லாம் கெஸ்ட் எல்லாரும் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மாக்கு ரொம்பவே எம்பரசிங்கா இருக்கு. பையன் ட்ரெஸ் எல்லாம் கழட்ட போறான். "டேய் ஏதாவது பண்ணுடா" அப்படின்னு தம்பிய பார்த்து சொன்னா, ஹீரோ இப்போ ஹீரோயின்ட்ட வந்து ஹெல்ப் கேட்குறான். "உன்னால ஏதாவது பண்ணி அவன கண்ட்ரோல் பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்டா, "நான் எதுக்கு பண்ணணும்?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. "உன்னோட டிவோர்ஸ் காம்பன்சேஷன நான் டபுளா குடுக்குறேன்" அப்படின்னதும், "நீங்க ரொம்ப ஜெனரஸா இருக்கீங்க அங்கிள்" அப்படின்னு இப்போ ஜின்ஃபே அவ நாக் டவுன் பண்றா. அடுத்து எல்லா நியூஸ்லயும் ஜின் ஃபேமிலியோட மானம் தான் போயிட்டு இருக்கு. ஜின்ஃபே இந்த மாதிரி அவங்க அம்மாவோட பர்த்டே பார்ட்டில மோசமான காரியம் பண்ணா அப்படிங்கிறத எல்லா நியூஸ் சேனல்லயும் போட்டுட்டு இருக்காங்க. இதனால ஜின் குரூப்போட ஷேர் மார்க்கெட் வேல்யூல 5% அடி வாங்கிருச்சு அப்படின்னு எல்லா நியூஸ் சேனல்லயும் ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. அம்மாக்கும் அங்கிளுக்கும் ரொம்பவே எம்பரசிங்கா இருக்கு. "உன்னால ஏதாவது யூஸ் இருக்கா? நீ ஒரு யூஸ்லெஸ். என் மானமே உன்னால போயிருச்சு. இன்னையில இருந்து உன்னோட கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்றேன்" அப்படின்னு அம்மா திட்டுறாங்க. அங்கிள் அப்படின்னு ஹீரோவ பார்த்தா, "என்கிட்டலாம் வராதப்பா. உன்னால நான் இப்போ முகமூடி இல்லாம வெளியே போக முடியல" அப்படின்னு ஹீரோ சொல்றான். அடுத்து ஹீரோயின டார்கெட் பண்றான். "இதுக்கு எல்லாமே காரணம் நீ தான். உன்னால தான் எனக்கு இந்த நிலைமை. அப்புறம் எதுக்கு நீ ஜின் ஃபேமிலிக்குள்ள வந்திருக்க?" அப்படின்னு அவள பார்த்து திட்டுனா, "எனக்கு இன்னும் நீங்க டிவோர்ஸ் காம்பன்சேஷன் தரவே இல்லையே. அதான் நான் இங்க உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்."
அது இருக்கட்டும், ஜின்னியா தானே இவன ட்ரக் பண்ணுது. அப்போ இவன் ஒழுங்கா அவகிட்ட தானே சண்டைக்கு போணும். அத விட்டுட்டு என்கிட்ட வந்து ஆர்க்யூ பண்றான் அப்படின்னு ஹீரோயின் மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்கா. நீ ஜின்னியாவ பத்தி பேசாத. அவள பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா. நீ தான் இதுல ஏதோ ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு ஹீரோனையே அவன் ப்ளேம் பண்ணிட்டு இருக்கான். இதான் சொல்றது லவ் ஸ்ட்ரக் ஃபுல்ன்னு அப்படின்னு ஹீரோயின் நினைச்சா, அம்மாவும் அங்கிளும் ஆமாங்கிற மாதிரி அக்ரி பண்ணிக்கிறாங்க. நீங்கலாம் என்னோட ஃபேமிலி. எதுக்கு நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க? அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். உன்னெல்லாம் நான் பிள்ளையா பெத்திருக்கவே கூடாது. இப்ப பாரு, எல்லாரும் என்னோட பையன்னு சொல்லி என் மானம் தான் அங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு அம்மா திட்டுறாங்க. அடுத்து அப்பா ரொம்பவே கோவமா வராங்க. ஒரு அம்மாவா நீ வீட்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க? உன் பையன் இந்த மாதிரி காரியத்த பண்ணி குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டான் அப்படின்னு அம்மா வந்து திட்டுறாங்க. ஃபைனலி இந்த ஓல்டு மேன் வந்துட்டானா? இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? பேட் பேரண்டிங்க பத்தி ஒய்ஃப திட்டுறதுக்கு. இவன் மட்டும் பேரண்டிங் நல்லா பண்றானோ! இல்லெஜிட்டிமேட் சன்னுக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்னது இல்லெஜிட்டிமேட் சன்னா? அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்பா இல்லெஜிட்டிமேட் சன்னா? உங்களுக்கு நான் மட்டும் தானே ஒரே பையன்? அப்படின்னு அப்பா கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கான். இந்த ஓல்டு மேன் வெல்தி ஃபேமிலிக்கு மேரேஜ் பண்ணிட்டு வந்த பிறகும் ஓல்டு ரிலேஷன்ஷிப் எதையும் விடவே இல்ல. அவனுக்கு மத்த பொண்ணுங்க கூடலாம் அஃபேர் இருக்கு. இதுல அந்த இல்லெஜிட்டிமேட் சன் கூட சேர்ந்து ஜின் ஃபேமிலியோட மொத்த அசட்டையும் அவங்க எடுத்துக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஷேம்லெஸ் அப்படின்னு ஹீரோயின் மனசுக்குள்ள திட்டுறா. இப்ப அம்மாவும் கோவமா போயிட்டு பையன தள்ளி விட்டு ஹஸ்பண்ட போட்டு செம்மையா அடிக்கிறாங்க. "நீ எங்க ஜின் ஃபேமிலில சாப்பிட்டுட்டு எங்களுக்கே அகைன்ஸ்டா பிளான் பண்றியா? உனக்கு இதுல இல்லெஜிட்டிமேட் சன் வேற இருக்கான். அவன் எங்க இருக்கான் சொல்லு" அப்படின்னு கேட்டா, "நீ என்ன சொல்ற? அப்படிலாம் எதுவும் கிடையாது" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "நீ அப்ப உண்மைய ஒத்துக்க மாட்டியா? அப்போ வா" அப்படின்னு ரூம்க்கு கூட்டு போயிட்டு செம்மையா அடி விழுது. சத்தத்த கேட்டு வெளிய எல்லாரும் பயப்படுறாங்க. அம்மா வெளிய வரத பார்த்து பயந்து ஓடுறான். அடுத்து நமக்கு தான் அடி விழுந்துருமோ அப்படின்னு கேட்டன் பின்னாடி போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். நான் அந்த ஓல்டு மேன எவ்வளவோ அடிச்சு கேட்டுட்டேன். அவன் அந்த இல்லிஜிட்டிமேட் பையன பத்தி வாயே தொறக்க மாட்டேங்கிறான். ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி ஹீரோயின் நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கிறது தான். அப்போதான் நம்ம ஜின் ஃபேமிலியோட பேங்க்ரப்சியே நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். அவளோட இன்னர் தாட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அது ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. பட் இப்போ உன்னோட பையனும் அவளும் ஆல்ரெடி பிரேக் ஆஃப் பண்றத பத்தி பேசிட்டாங்க. இப்போ நான் என்ன ரீசன் சொல்லி அவள இந்த ஜின் ஃபேமிலில ஸ்டே பண்ண வைக்கிறது? அப்படின்னு அவன் சீரியஸா திங்க் பண்றான். இதுக்காக நீ பெரிய பிளான்லாம் போட வேண்டாம். முன்னாடியே அதுக்கான ஆன்சர் இருக்கு. நீ ஏன் அவள மேரேஜ் பண்ணிக்க கூடாது? அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஏய் நீ என்ன சொல்ற? அவ மேரேஜ் பத்தி பார்த்தா எனக்கு நீஸ் இன் லா. நான் அவளுக்கு அங்கிள். நான் எப்படி அவள கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அத பத்தி நானே வொரி பண்ணல. என்னோட டாட்டர் இன் லா, என்னோட சிஸ்டர் இன் லா ஆகுறது எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் நீயே பாரு. அவ எவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு அவள திரும்பி பார்த்தா, அங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கவருக்குள்ள மூஞ்சி விட்டுட்டு இருக்கா. அவ பார்க்க அழகா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, கார்ட வச்சுக்கோ. ஏய் உன் கண்ண செக் பண்ணிட்டு வா அப்படின்னு ஹீரோ சொல்றான். டேய் நீ ஓவரா போகாத. உனக்கு ஆல்ரெடி 31 வயசாயிருச்சு. உன்கிட்ட மணிய தவிர வேற என்ன இருக்கு? உனக்குன்னு இருக்கிறது இந்த அழகான சிஸ்டர் மட்டும்தான். பாரு உன்னோட அழகுக்கு கண்டிப்பா அந்த பொண்ணு உனக்கு ஓகேவாவா? நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு அக்கா சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ இப்ப தயங்கிக்கிட்டே ஹீரோயின் பக்கத்துல வரான். அவளும் அப்போ காம்பன்சேஷன் மணிய பத்தி தான் கேட்குறா. "உனக்கு என்ன பார்க்கும்போது எப்படி தோணுது?" அப்படின்னு ஹீரோ கேட்டா, அவளும் ஃபுல்லாவே ஸ்கேன் பண்றா. ஐ ஷார்ப்பா இருக்கு, ஐப்ரோ சூப்பரா இருக்கு, அப்புறம் சிக்ஸ் பேக் பாடியா இருக்கும் போலயே அப்படின்னு ஹீரோவோட பாடி ஃபுல்லாவே எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு தான் கொஞ்சம் ஷையா இருக்கு. "ஸோ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு அவன் ப்ரப்போஸ் பண்ணிடுறான். "உங்க ஜின் ஃபேமிலி ஏன் இவ்ளோ ஷேம்லெஸ்ஸா இருக்கீங்க? நான் கேட்டது காம்பன்சேஷன் அமௌண்ட். அத தர்றதுக்கு டிலே பண்றது மட்டும் இல்லாம, ஓல்டு மேன என்ன கட்டி வைக்கலான்னு பார்க்குறீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது? கார்பேஜ போடுற குப்பை தொட்டி மாதிரியா இருக்கேன்?" அப்படின்னு அவ கோவப்படுறா. ஹீரோக்கு ரொம்பவே இன்சல்ட்டிங்கா இருக்கு. "நீ என்ன பார்த்தா ஓல்டு மேன் கார்பேஜ்ன்னுலாம் சொன்ன?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு அதெல்லாம் மேட்டர் கிடையாது. எனக்கு காசு குடுங்க." அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. "நீ தானே இதுக்கு முன்னாடி நான் ஹேண்ட்ஸம் அண்ட் ரிச்சாலாம் இருக்கேன்னு சொன்ன." அப்படின்னு கேட்டா, "நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல கிடையாது." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "சரி நான் மேரேஜ்ன்னு சொன்னது 1 இயர் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். அந்த 1 இயர்ல உனக்கு என்ன தேவைனாலும் அதுக்காக நான் பே பண்ணிருவேன். 1 இயர்ல இந்த கான்ட்ராக்ட் எண்ட் ஆயிரும்." அப்படின்னு ஹீரோ சொல்லி அவள கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான். அப்பதான் ஹீரோயினுக்கும் தோணுது, இவ ரொம்ப நாள் வாழ போறதில்ல. இந்த 1 இயர்ல செத்து போயிட்டான்னா, எனக்கு காம்பன்சேஷன் அமௌண்ட் அதிகமா கிடைக்கும்ல. அப்படின்னு அவ திங்க் பண்ணிட்டு, "அங்கிள் நான் ஃபைனலி புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஓல்டு மேன தான் பிடிக்கும். ஓல்டு மேன்னா நெறைய பெனிஃபிட் இருக்கு. லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க கம்மியா தான் பேசுவாங்க, பென்ஷன் வரும்." அப்படின்லாம் நெறைய குட் குவாலிட்டீஸ் எல்லாமே சொல்றா. அப்புறம் அவங்க செத்து போனாங்கன்னா, அடுத்து நான் வேற ஒரு காயும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவ நெனைக்கிறா. அடி பாவி! அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மொறச்சு பார்க்குறான். அடுத்த கட்ல 2 பேரும் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க போறாங்க. ஹீரோயினுக்கு ஸ்மைல் வரவே இல்ல. "உங்களோட ஸ்மைல் ரொம்ப ஃபேக்கா இருக்கு" அப்படின்னு அங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ ஹீரோ இப்போ கட்டுனதே காசு குடுத்த பிறகு தான் ஹீரோயின் ஃபேஸ்ல பிரைட்டான ஸ்மைல் வருது. ஸோ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த பிளாட்ல எவ்ளோ பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. நான் மேல் லீடோட ஃபியான்சி. ஆனா இப்போ நான் அவனுக்கு ஆன்டி ஆயிட்டேன். அப்படின்னு ஹீரோயின் ஸ்மைல் பண்ணிட்டே உள்ள வரா. ஹீரோ இப்போ சர்டிஃபிகேட் குடு. நானே சேஃபா வச்சுக்கிறேன் அப்படின்னு 2யும் வாங்கி வச்சுக்கிறான். ஓகே நீங்களே வச்சுக்கங்க. எனக்கு தேவை இந்த ரிங் தான் அப்படின்னு இப்போ டைமண்ட் ரிங் எடுத்து ஓப்பன் பண்றா. அதுல 2 பேருக்குமே இருக்கும். ஆனா ஹீரோயின் டக்குன்னு இந்த ரிங் எடுத்து போட்டு பார்த்துட்டு செகண்ட் ரிங் எடுத்து அவளோட கையிலேயே போட்டுக்கிறா. உண்மையாவே இந்த அங்கிள் செம ரிச்சு தான். கண்டிப்பா இந்த ரிங்கோட ஒர்த் 30 மில்லியனாவது இருக்கும். அப்படின்னு ஹீரோயின் அத பார்த்து சந்தோஷப்படுறா. ஹீரோ இங்க ரிங்க போட்டு விடுவான்னு கைய நீட்டிக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு இப்ப என்ன ஆச்சு? இன்னைக்கு ஒரு நல்ல நாளு. அப்பயே உங்க மூஞ்சிய ஏன் இப்படி வச்சிருக்கீங்க? நீங்க ரிச் தானே. நீங்க வேற ரிங் வாங்கிக்கோங்க. இந்த ரிங்கும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு அவ வச்சுக்கிறா. அந்த டைம் ஹீரோயின் அவனோட ஃபியூச்சர் ரீட் பண்றா. அதுல ஹீரோ மொபைல் பார்த்துட்டு நடந்து போறான். இது கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போற பாதை கிடையாதே. அப்புறம் நீ யாரு? நீ என் கம்பெனியோட ஒர்க்கர் கிடையாதே. நீ யாரு? அப்படின்னு இன்னொரு பர்சன பார்த்து கேட்க, அவன் இப்போ ஹீரோவ பில்டிங்ல இருந்து கீழ தள்ளி விடுறான். அதுல தான் அவனோட லெக் பிரேக் ஆகுற மாரி காமிக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்திலே அங்கிள் டிசேபிள் ஆக போறாங்க அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. அதை இப்போ ஹீரோ கேட்டுட்டு, உன்னோட மைண்ட்ல திங்க் பண்றது எல்லாமே உண்மையா? அப்படின்னு அவன் கேட்குறான். நான் என்ன மனசுல நினைச்சேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு ஃபார்ச்சூன் டெல்லிங் தெரியும்னு சொல்லுவல்ல. ஸோ என்னோட ஃபார்ச்சூன பத்தி எதுவும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஃபியூச்சர்ல ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கும் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. என்ன இம்ப்ரெசிவ் அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன மாதிரி ஒரு லக்கியான பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்கீங்கல்ல. அதனால உங்க ஃபார்ச்சூனும் சூப்பரா தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் விளையாட்டா சொல்லிட்டு இருக்கா. அது இல்ல. அத தவிர வேற எதுவும் சொல்றதுக்கு இருக்கா? நான் டிசேபிள் ஆவனா? அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கொஸ்டின் பண்றான். சரி நமக்கு தான் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. அதனால நான் உங்களுக்கு ஃப்ரீயா ஃபார்ச்சூன் டெல்லிங் பார்த்து சொல்றேன். அப்படின்னு அவன் பக்கத்துல உட்காந்து அவனோட ஃபியூச்சர செக் பண்றா. ஸோ ஹீரோட கால் நடக்க முடியாம போனதுக்கு காரணம் ரூஃப் டாப்ல இருந்து ஒரு மிஸ்டீரியஸ் மேன் ஹீரோ கீழ தள்ளி விட்டது தான். அப்புறம் அந்த மேன் தான் கம்பெனி டாக்குமெண்ட்டே எடுத்ததா அப்படின்னு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. இதுல ஸ்ட்ரேஞ்சான மேட்டர் அந்த மேனோட ஃபேஸ் எனக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. நான் உனக்கு ஒரே ஒரு வார்னிங் தான் குடுக்குறேன். கம்பெனியோட ரூஃப் டாப்க்கு போகாத. இல்லன்னா உன் கால காப்பாத்த முடியாது அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோவும் அப்ப யோசிக்கிறான். என் கால் டிசேபிள் ஆனாலும் நான் கம்பெனிக்கு போய் தான் ஆகணும். அப்புறம் இவளால ஃபியூச்சர ப்ரிடிக்ட் பண்ண முடியுதுன்னா, அத சேஞ்ச் பண்றதுக்கும் அவளால முடியும் தானே! அப்படின்னு நினைச்சுட்டு ஹீரோயின் கிட்ட, உன்கிட்ட எதுவும் ஸ்பெஷல் டேலண்ட்லாம் இருக்கா? அப்படின்னு மேஜிக் பத்தி கேட்குறான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ என் கூட கம்பெனிக்கு வந்தனா, நான் 1,00,000 உனக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. 5,00,000 அப்படின்னு கேட்டா, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? காசு குடுத்து வாங்கலான்னு தோணுதா? அப்படிங்கிற மாரி அவ பேசிட்டு இருக்கா. ஃபைனலி 10,00,000ன்னு சொன்னதும், சாரி அங்கிள். இதுக்கு முன்னாடி நான் சத்தமா பேசிட்டேன். ஸோ நான் உங்க கூட வரேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிருங்க. அப்படின்னு அவ கேட்குறா. அடுத்து கம்பெனிக்கு கூட்டு போனா, பில்டிங் எல்லாமே பெருசா தான் இருக்கு. ஆனா அத சுத்தி இவ்ளோ பேட் எனர்ஜி இருக்கே. இதனால தான் ஜின் ஃபேமிலி ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க போல. அப்படின்னு ஹீரோ நினைக்கிறா. ஹீரோ கிட்ட கார்ல இருந்து எனக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் வேணும். எடுத்துட்டு வாங்களேன். அப்படின்னு சொல்லி அவன அங்கிருந்து அனுப்புறா. அப்புறம் தன்னோட மேஜிக்கல் பவர்லாம் யூஸ் பண்ணி அந்த பேட் எனர்ஜி எல்லாம் அங்கிருந்து ரிமூவ் பண்றா. என்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிருச்சு. என்னோட ரிச் கிளையண்ட்ட நான் வெல்த்தியா வச்சிருந்தா தான், நானும் அது மூலமா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறா. அந்த டைம் பார்த்து ஜின்ஃபே உள்ளேருந்து வெளியே வரான். ஏய் சூசு, நீ இங்க என்ன பண்ற? அப்படின்னு கேட்டா, அங்கிள் தான் என்ன கம்பெனி கூட்டு வந்தாங்க அப்படின்னு அவ சொல்றா. என்னோட அங்கிளா? நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக என் அங்கிள் பின்னாடி ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? நான் சொல்றத கேளு. என் அங்கிளுக்குலாம் நீ தகுதியான பொண்ணு கிடையாது. உனக்கு நான் தான் மேட்ச் ஆவேன் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த மாதிரி நான் யார் பண்ணியும் பார்த்தது கிடையாது. அவன அவனே கேவலப்படுத்திக்கிறான் அப்படின்னு ஹீரோ நினைச்சுட்டு, இப்ப அவனுக்கு ஒரு அட்டாக்க போட்டா, அவன் இப்ப கீழ விழுந்து கிடக்குறான். பார்த்தா மூக்கு ஃபுல்லா ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. நீ என்னையே அடிச்சு காயப்படுத்திட்டியா? இது ஜின் ஃபேமிலியோட கம்பெனி. இதுல உன் இஷ்டத்துக்கு நீ வந்துட்டு போக முடியாது. இந்த கம்பெனில ஒன்றும் உன் பேர்லாம் கிடையாது. அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ்வளோதானே, சிம்பிள் மேட்டர் அப்படின்னு ஒரு ப்ரஷ் எடுத்து, இப்ப அவனோட பிளட்டே வாங்கி கீழ அவளோட நேம் எழுதி வைக்கிறா. இங்க பாரு, இப்போ உன் கம்பெனி பில்டிங்ல என்னோட நேம் இருக்கு. அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. பாடிகார்ட்ஸும் பார்த்துட்டு, ஆமா பாஸ், இப்போ அந்த லேடியோட நேம் அதுல இருக்கு அப்படின்னு சொன்னா, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அவ என்ன அட்டாக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க. போய் அவள புடிங்க அப்படின்னு சொன்னா, ஹீரோயின் இப்ப அந்த பாடிகார்ட்ஸ அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. பேலன்ஸ் 2 பேர் தான் நிக்கிறாங்க. பாஸ் எங்களுக்கு பயமா இருக்கு. நாங்க கண்டிப்பா சண்டைக்கு போகணுமா என்ன? அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. என்ன நீங்க 2 பேரும் வரீங்களா? தனியா வரப் போறீங்களா? இல்ல சேர்ந்து வரீங்களா? அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இல்ல, இல்ல நாங்க சண்டைக்கு வரல. நீங்க எதுனாலும் எங்க யங் மாஸ்டர் கூட டீல் பண்ணிக்கங்க. நாங்க கிளம்பிட்டோம். அப்படின்னு அவங்க 2 பேரும் கம்பெனிக்குள்ள ஓடிட்டாங்க.
இப்போ ஹீரோயின் அவன பிடிச்சு அவன் வாய்க்குள்ள பெரிய உருண்டையா ஒண்ணு அமுக்குறா. "இது என்னது?" அப்படின்னு கேட்டா, "இதான் ஒபிடியன் பில். இத நீ சாப்பிட்டா என் பேச்ச கேட்டு தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் கணத்துல அற அப்படின்னா, அவன அடிச்சுக்கிறான். ரைட்டு அப்படின்னா ரைட்ல அறையிறான். அப்புறம் 2 கணத்துலயும் சேர்த்து அற அப்படின்னா, அதையும் பண்றான். இப்போ கீழ விழுந்ததும் ரோல் பண்ணு அப்படின்னா, அவன் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ அங்க வந்து, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டா, அத அவன்கிட்ட தான் கேட்கணும். அவனுக்கு தான் ஏதோ இச்சஸா இருக்குன்னு கிராட்ச் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஆனா ஜின்ஃபி, "அங்கிள் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு அவன் கத்துறான். "எனக்காகவாவது அவன மன்னிச்சு விட்டுறேன்" அப்படின்னு ஹீரோ கேட்டா, "என்னோட சுகர் டாடி கேட்டுட்டாங்க. அப்புறம் எப்படி? அவன விட்டுற வேண்டியதுதான்" அப்படின்னு ஹீரோயின் அவள ரிலீஸ் பண்றா. "அங்கிள் நீங்க இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. எனக்காக அவள பனிஷ் பண்ணுங்க" அப்படின்னு அங்க வந்து நிக்கிறான். "டேய் அவ சின்ன பொண்ணுடா. அவள பனிஷ் பண்ணா அது அவளுக்கு கஷ்டமா இருக்கும்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "என்னது அவ சின்ன குழந்தையா? அவ டெவில். நான் தான் உங்களோட குழந்தை" அப்படின்னு அங்கிள்ட்ட அவன் பேசிட்டு இருக்கான். அந்த டைம் ஜின்னியா ஹீரோட ரூமுக்கு போய் ஒரு டாக்குமெண்ட் திருடுறா. பின்னாடி ஒரு மேன் வந்து அவள ஹக் பண்றான். "ஏய் நீ இங்க என்ன பண்ற? வெளிய நெறைய பீப்பிள்லாம் இருக்காங்கல்ல" அப்படின்னா, "என்னோட ஆட்கள வெளிய நிப்பாட்டி விட்டு தான் வந்திருக்கேன். ஸோ யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ண போறான். "இதான் நான் உனக்கு ஃபைனலா ஹெல்ப் பண்றது. இந்த டாக்குமெண்ட்ட வச்சுக்கோ. ஆல்ரெடி ஜின்ஃபேக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. இனி என்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்காத" அப்படின்னு சொன்னா, "உன்னை யார் காப்பாத்துனாங்கங்கிறத மறந்துட்டியா? நீ இந்த மாதிரி ரிச்சான ஆட்டிட்யூட்லாம் என்ட்ட காமிக்காத. உன்னோட ஒரிஜினல் வேல்யூ என்னங்கிறது உனக்கு தெரியும்ல. நீ எப்பவுமே என்னோட டாக்கா தான் இருக்கணும்" அப்படின்னு அந்த மேன் அவ கூட ஒண்ணா இருக்கான். இங்க ஹீரோ, "நான் தான் ஹீரோயின கம்பெனிக்கு கூட்டு வந்தேன் ஹெல்ப் பண்றதுக்காக" அப்படின்னு சொன்னா, அவ இங்க வந்து என்ன ஹெல்ப் பண்ண போறா? அப்படின்னு அவன் கேட்குறான். "ஆமா, என்னால நெறைய ஹெல்ப் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனா, உன் லவ்வர் இந்த டைமுக்கு உன்ன சீட் பண்ணிட்டு இருக்கா. அவள என்னால கையும் களவுமா பிடிக்க முடியும்" அப்படின்னு ஹீரோயின் நெனைக்கிறா. "ஜின்னியாலாம் அந்த மாரி பொண்ணு கிடையாது. அவ நல்ல பொண்ணு" அப்படின்னு அவன் திரும்ப ஆர்க்யூ பண்றான். "அவளா நல்ல பொண்ணு? இப்போ அங்கிளோட ஆஃபீஸ் ரூம்ல வேற ஒரு மேன் கூட ஒண்ணா இருந்துட்டு இருக்கா. நீ அவளுக்காக இவ்ளோ சப்போர்ட் பண்றியே! நீ ஒரு பச்சை குழந்தையா இருக்க. அதான் அவள இன்னுமே நம்பிட்டு இருக்க" அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் நெனைக்கிறா. "இல்ல, அவ அந்த மாரி காரியத்த பண்ண மாட்டா. அவ அப்படி கிடையாதுங்கிறத நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன்" அப்படின்னு அவன் இப்போ கம்பெனிக்குள்ள போறான். "அங்கிள் நீங்களும் வாங்க. நெறைய பீப்பிள் போனா தான் நல்லாருக்கும்" அப்படின்னு ஹீரோயின் அவனையும் கூட்டு போறா. ஆஃபீஸ் ரூம்ல ஜின்னியா மட்டும் தான் நிக்கிறா. அவளோட கழுத்துல மார்க்லாம் இருக்கு. "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்டா, "நான் உன்ன பாக்க தான் வந்தேன். ஹீரோயின் எதுவும் என்ன பத்தி தப்பா சொன்னாளா? ஆக்சுவலி என்னோட ஃபால்ட் தான். நான் என்ன பண்ணாலும் அவளுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் என்ன பத்தி தப்பு தப்பா சொல்றா" அப்படிங்கிற மாரி இவ கம்ப்ளைண்ட் பண்றா. "நீ கேட்டல்ல, ஜின்னியா என்ன பாக்க தான் வந்திருக்கா. அப்புறம் இந்த மாதிரி அவள பத்தி தப்பு தப்பா ரூமர்ஸ்லாம் நீ ஸ்ப்ரெட் பண்ணி விடாத. அப்புறம் நான் உன்ன சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு அவன் கோவப்படுறான். இவன் ஒரு வடிகட்டுன முட்டாளா இருக்கான். அவ கழுத்துல பேன் இருக்கு. அது என்ன டெக்கரேஷனா? அவன் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு இருக்கான். அவனுக்குன்னு தனியா பிரெயினே கிடையாதா? சரி, நான் நார்மல் இன்டெலிஜென்ஸ் படி பேசுறேன். அவ உன்ன மீட் பண்ண தானே வந்தா. அப்ப எதுக்கு உன் அங்கிளோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா? அவ இங்க வந்து டாக்குமெண்ட்ட திருடுறதுக்காக அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "இல்ல அவ சொல்றத நம்பாத. நான் அதுக்கெல்லாம் இங்க வரல" அப்படின்னு ஜின்னியா பேசுறா. இதுவரைக்கும் ஹீரோயின் எதுவுமே தப்பா சொன்னது கிடையாது. ஆனா இந்த டைம் அவ சொன்ன மாதிரி இங்க வேற எந்த மண்ணுமே கிடையாதே. அப்படி இருக்கும்போது அவ தான் இந்த டைம் ராங்கு. ஜின்னியா எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு மறுபடியும் ஜின்னியாக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறான். "நீ இன்னும் நம்ப மாட்டல்ல? சரி நானே உனக்கு ப்ரூவ் பண்றேன்" அப்படின்னு அவளோட பவரை யூஸ் பண்ணி அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு மனையா வெளிய இழுத்து போடுறா. ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு மேன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அப்புறம் டேபிள் கடையில ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அப்படியே 3 பேரை கண்டுபிடிச்சாச்சு. "என்ன 3 மண்ணா?" அப்படின்னு அவன் ஷாக்ல இருக்கான். "இன்னும் ஒருத்தன் பேலன்ஸ் இருக்கான்" அப்படின்னு அவனையும் இப்போ டோருக்கு பின்னாடி கண்டுபிடிக்கிறாங்க. "ஸோ 4 பேரா?" அப்படின்னு அவனுக்கு மயக்கமா வருது. "யங் பீப்பிள் ரொம்பவே வைல்டா இருக்கீங்கப்பா. எப்படி 4 மென்ன நீ ஹேண்டில் பண்ண?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, எங்க ஜின்ஃபே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்புறம் அந்த 4 பேரையும் பிடிச்சாச்சு. "ஜின்ஃபே கிட்ட நான் சொல்றத நம்பு. எனக்கு உண்மையாவே இவங்கலாம் யாருன்னு தெரியாது" அப்படின்னு ஜின்னியா பேசிட்டு இருக்கா. "இவங்க யாருன்னு உனக்கு தெரியாதா? எல்லாரும் சேர்ந்து வந்ததே இந்த டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக தானே" அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. ஸோ அத கேட்ட பிறகு ஜின்ஃபேக்கும், "இவ என்கிட்ட இந்த மாரி பொய் தான் சொல்லிட்டு இருந்தாளா? நான் நெனச்ச மாரி இவ இல்ல" அப்படின்னு அவன் மேல கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகுறான். "அங்கிள் நீங்க கூட நான் சொல்றத நம்ப மாட்டீங்களா?" அப்படின்னு அடுத்து ஹீரோவ பார்த்தா, ஹீரோயின் சொன்ன மாதிரியே ஃபியூச்சர்ல என் லெக் ட்ரிபிள் ஆக போகுதுன்னா, அதுக்கான மாஸ்டர் மைண்ட நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்பவே அலர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு, "நீ இங்கேருந்து போலாம்" அப்படின்னு மட்டும் சொல்றான். "அங்கிள்" அப்படின்னு கேட்டா, "செகண்ட் டைம் சொல்ல வைக்காத, இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து அனுப்புறான். அப்புறம் நாங்கலாம் இங்க சுத்தி பார்க்க தான் வந்தோம்" அப்படின்னு அங்க வந்து ரவுடி சொல்றாங்க. "இவங்கலாம் இழுத்துட்டு வெளிய போங்க" அப்படின்னு எல்லாரையும் வெளிய அனுப்பியாச்சு. இப்ப அந்த 4 மென்னுக்குள்ள தான் ஒருத்தன் ஜின்னியாவ கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்திருப்பான்.
இப்ப அவனும் அவங்க கூட சேர்ந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டான். ஹீரோயின் சொல்ற மாதிரியே எல்லாம் நடக்கிறதுனால ஜின்ஃபே அவகிட்ட ஐஸ் வச்சு பேசிட்டு இருக்கான். உங்களுக்கு ஃபார்ச்சூன் டெல்லிங்லாம் நல்லா வருமா அப்படின்னு கேட்டா, என்னோட டேலண்ட்ட நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு அவ கேட்குறா. இல்ல இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னோட ஃபார்ச்சூன பார்த்து சொல்றீங்களா? நான் ஃபியூச்சர்ல ஏதாவது குட் கேர்ள மீட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டா, ஹீரோயின் பார்த்துட்டு இல்லன்னு சொல்றா. சரி அப்ப எனக்கு குழந்தைங்களாவது பிறக்குமா அப்படின்னு கேட்டா, குட் நியூஸ் என்னன்னா நெறைய பொறக்கும். பட் அதுல பேட் நியூஸ் என்னன்னா, அதுல யாருமே உன்னோட பயாலஜிக்கல் சைல்டா இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவனுக்கும் வருத்தமா இருக்கு. இருந்தாலும் அடுத்து திரும்பவும் கேட்க போறான். ஏய் இங்க தள்ளி உட்காரு. நீ மறந்துடாத உங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கு என்ன டிவோர்ஸ் ஆனா நாங்க மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஜின்ஃபை சொல்றான். அதெல்லாம் முடியாது. நீ தள்ளிப்போ அப்படின்னு இடத்த மாத்தி உட்கார வைக்கிறான். இப்போ ஹீரோயின்ட்ட அவனோட டவுட்ட கேட்க வர்றதுக்குள்ள அங்க ஒரு பர்சன் வரான். பாஸ் கிளையண்ட் உங்கள மீட் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கூட்டு போறான். ஹீரோவும் செல்ல பார்த்துட்டே வந்துட்டு இருந்திருப்பான். இப்போ கடைசியா பார்க்கும்போது ரூஃப் டாப்ல வந்து நிக்கிறான். இது ஒன்றும் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போற பாதை கிடையாதே. அப்புறம் நீ இந்த கம்பெனியோட எம்ப்ளாயியே கிடையாது. நீ யாரு? அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்து கேட்குறான். அந்த டைம் இப்போ ஹீரோனை காமிச்சா ஜின்ஃபே மறுபடியும் ஆர்குமெண்ட்க்கு வரான். நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அதுக்குன்னு நான் உன்னை மன்னிச்சிருவேன்னு நினைக்காத அப்படின்னு சொன்னா, நான் ஏன்டா உன்கிட்ட இருந்து மன்னிப்பு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறா. ஜின்னியா இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கான்னா, அவள யாரோ ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. நான் சொல்றத கேளு. நான் அவள கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு, அவள நான் நல்லா டேக் கேர் பண்ணிப்பேன். அவ நல்ல பொண்ணு என் கூட சேர்ந்து ஹேப்பியா வாழ்வா. அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ ஜின்ஃபே சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன பைத்தியக்காரனா? திரும்பவும் அவளுக்காக பேசிக்கிட்டு இருக்கான். கண்ணு முன்னாடியே எவிடன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. கிளியரா அவ சீட் பண்றான்னு தெரிஞ்ச பிறகும், இவன் எதுக்கு அவளுக்காக சப்போர்ட் பண்றான்? அப்படின்னு பக்கத்துல போய் ஒரு பஞ்ச் பண்ண, அவன் இப்போ மயக்கம் போட்டு கீழ விழுறான். அப்புறம் அவனோட பாடிய எக்ஸாமின் பண்றா. அவனோட பாடியில ஒரு லவ் கர்ஸ் இருக்கு. அதனால தான் ஜின்னியா என்ன பண்ணாலுமே இவன் திரும்ப திரும்ப அவளை நம்பிக்கிட்டே இருக்கான். அதுக்கெல்லாம் காரணம் இந்த கர்ஸ் தான். சின்ன வயசுல அவனுக்கு வேற ஒரு லவர் இருந்திருக்கு. இருந்தாலும் சடனா அவ கூட இருந்த கான்டாக்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இவ பின்னாடி சுத்துறானா, அதுக்கு எல்லாம் காரணம் இந்த கர்ஸ் தான். ஸோ இந்த டைம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி அதை பிரேக் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் அவன் பாடியில இருந்து பிளாக் நட் ஒன்று எடுத்து போடுறா. அந்த டைம் அவளுக்கு ஒரு அலர்ட் வருது, ஹீரோ அட்டாக் பண்ண போறாங்கன்னு. ஸோ டக்குன்னு இப்போ மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அவ இப்போ ஹீரோ கிட்ட போறா. அவன் இப்போ பில்டிங்ல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கான். அவனை போய் பிடிச்சி அவனை சேவ் பண்றா. சேஃபா லேண்ட் ஆயிட்டாங்க. ஹீரோவும் இம்ப்ரெஸ் ஆயிட்டான். இதெல்லாம் எப்படி உன்னால பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு கேட்க, அந்த டைம் அவளுக்கு ஒரு கால் வருது. உன்னோட தாத்தா சாக போறாங்க, சீக்கிரம் லாஸ்ட்டா வந்து பாரு அப்படின்னு அவகிட்ட கோவமா கத்துறாங்க. ஸோ ஹீரோனும் அங்க கிளம்பி போறா. அவளோட வீட்டுக்கு தான், செகண்ட் ஃபீமேல் லீடோட வீட்டுக்கு. அங்க போனதும் பாஸ்ட் மெமரிஸ் திங்க் பண்ணி பார்க்கறா. அங்க செகண்ட் ஃபீமேல் லீடர் ரொம்பவே மோசமா நடத்திருப்பாங்க. நல்லா கேட்டுக்கோ. உன்னோடது எல்லாமே உன் பிரதருக்கு தான் சொந்தம். உன்கிட்ட காசு வச்சிருக்கியா? குடு. அது எல்லாமே உன் பிரதருக்கு தான். அப்படின்னு அவள ரொம்பவே பேடா ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த கிரேட் ஃபேமிலியா? இந்த மாதிரி ஆட்கள் தான் எனக்கு தேவை அப்படின்னு ஹீரோயின் உள்ள ஃபன் பண்றதுக்காக போறா. அங்க ஆல்ரெடி எல்லாரும் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன எனக்காக யாரும் வெயிட் பண்ணலையா? எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டா, நீ வந்தது வெறுங்கையா? இதுல உனக்கு சாப்பாடு வேறயா? அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்ட்டி கத்துறாங்க. அப்பாவும் நீ கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க. அங்க கிச்சனுக்கு போயிட்டு வெசல் வாஷிங் பண்ணு அப்படின்னு அவளுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பிரதர்னு ஒருத்தன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு மட்டும் பார்த்து பார்த்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்து என்ன உனக்கு இந்த சிக்கன் வேணுமா அப்படின்னு அதுல பாதியை கடிச்சிட்டு பாதியை கீழே போடுறான். இங்க பாரு என் பையன் எவ்வளவு கைண்டா இருக்கான். அதான் உனக்குன்னு கொடுத்துருக்கான்ல அதை சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா இவன் ரொம்ப கைண்டா தான் இருக்கான். அப்போ நானும் அந்த கைண்ட்னஸை ரீபே பண்ணும்ல அப்படின்னு இப்ப அந்த சிக்கன் பீஸ் எடுத்து அவன் வாய்க்குள்ளேயே வச்சு ஸ்டஃப் பண்றா. ஏய் நீ என்ன பண்ற? என் பையனுக்கு இது ஆயிரப்போகுது அப்படின்னு அங்க வந்து அவனும் ஹெல்ப் பண்ண வராங்க. ஹீரோயின் இப்போ என்னால இதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னா வேற யாருமே இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் எச்சு துப்பி வைக்கிறா. அப்பா கோவமா ஹீரோயின் அட்டாக் பண்ண வராங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோயின் தன்னோட மேஜிக் பவரை பிரதர் மேல யூஸ் பண்றா. ஸோ இப்போ பிரதர் போயிட்டு அப்பா போய் அடிக்கிறான். அம்மா பக்கத்துல வந்து இப்ப அம்மா கடி விழுது. அம்மா நான் இது வேணும்னு பண்ணலமா, என் கை அதுவா அடிக்குது, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு அவன் சொல்றான். இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, நீ தான் என் பையனை ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு ஹீரோயின் அடிக்க வந்தா, ஹீரோயின் மறுபடியும் அவனை வச்சு யூஸ் பண்றா. இப்ப அம்மாவோட தலைமுடியை பிடிச்சி பிரதர் இழுக்கிறான். அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்னால சுத்தமா என் கையை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு அவன் புலம்புறான். ஆனா கையை வச்சு அம்மா அப்பாவை திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோயின்ட்ட ரிவெஞ்ச் எடுக்கிறதோட முக்கியம் அவங்க உயிரை காப்பாத்திக்கிறது. ஸோ அவங்க வீட்டை சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் சர்வெண்ட் வந்து பேட் நியூஸ், ஓல்டு மாஸ்டர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இப்போ அந்த மேட்ச்க்கு ஸ்டாப் பண்றா. அடுத்த ஃபியூனரல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே தாத்தாவை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க.
ஹீரோயின் அங்க போயிட்டு தாத்தா பார்க்குறா. இவனுக்கு 80 வயசு ஆன பிறகும் என்னமா ஓல்ட் லேடீஸ் கூடலாம் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ செத்த பிறகு தான்ப்பா அடங்கியிருக்கான் அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. "ஏய் நீ என்ன பேசுற? நம்ம தாத்தா பத்தி இந்த மாரி எல்லார் முன்னாடியும் தப்பா பேசிட்டு இருக்க" அப்படின்னு பிரதர் கோவப்படுறான். "நான் உண்மைய தானே சொன்னேன். அவன் வீல் சேர்ல இருக்கும்போது கூட 70 வயசு ஓல்ட் லேடி கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தான். அத தான் சொன்னேன். நான் சொன்னதுனால அவனோட ரெப்புடேஷன் போறதில்ல. அவன் பண்ண வேலையெல்லாம் ஆல்ரெடி போயிருச்சு" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நீ எல்லாம் இந்த வீட்டு பொண்ணா? எப்படி நீ என் அப்பா பத்தி இந்த மாரி பேசலாம்?" அப்படின்னு ஹீரோனோட அப்பா கோவப்படுறாங்க. அங்க நிக்கிற சொந்தக்காரங்களும், "ஓல்டு மேன பத்தி இந்த மாரி தப்பா பேசிட்டு இருக்க. அதுவும் அவங்களோட ஃபியூனரல் அப்போ. நீ என்ன இன்னும் ஜின் ஃபேமிலியோட டாட்டர் இல்ல. அதனால உன்ன எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு நெனைக்கியா? உனக்கு இன்னைக்கு நல்ல லெசன் டீச் பண்றோம்." அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து போய் ஹீரோயின அட்டாக் பண்ண போறாங்க. ஹீரோயினும், "நான் இதுக்காக தான்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. வெளிய போய் ஹீரோ வரான். "பாஸ் உங்க ஒய்ஃப் மட்டும் தாங்க தனியா இருக்காங்க. அவங்கள யாரும் புல்லி பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல?" அப்படின்னு ஒர்க்கர் கேட்டா, "நான் வந்ததே அவளோட ஃபேமிலிய காப்பாத்துறதுக்காக தான்" அப்படின்னு ஹீரோ இப்போ உள்ள போறான். அவன் நெனச்ச மாதிரியே மத்தவங்களுக்கு தான் அடிபட்டு கீழ விழுந்து கிடக்குறாங்க. ஹீரோயின், "நான் உன்கிட்ட அடுத்த பவர யூஸ் பண்ண போறேன்" அப்படின்னு ரெடி ஆயிட்டு இருக்கா. "ஏய் ஸ்டாப் பண்ணு. இந்த மாதிரிலாம் பண்றது லாவ பிரேக் பண்றது. நீ ஜெயிலுக்கு போனா உன்னோட மணியெல்லாம் நீ லூஸ் பண்ண வேண்டியது இருக்கும்" அப்படின்னு சொன்ன பிறகு தான், "இத நீ ஃபர்ஸ்ட்டே சொல்ல வேண்டாமா? என் மணிக்காக உங்க எல்லாரையும் சும்மா விடுறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்பவும் ஹீரோ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. "ப்ளீஸ் எங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த டாக்டர எங்களால ஹேண்டில் பண்ண முடியல" அப்படின்னு ஹீரோவ பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அவனும், "நீ என்ன பண்ண?" அப்படின்னு கேட்டா, "இந்த ஓல்டு மேனோட ஃபியூனரல் அப்போ அந்த ஓல்டு மேன் ஓல்ட் ஏஜ்ல என்னலாம் பண்ணான்? எந்த மாதிரி ஓல்ட் லேடீஸ் கூடலாம் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கிறத தான் நான் சொன்னேன். நான் உண்மைய தான் சொன்னேன். அவங்க தான் நம்ப மாட்டேங்கிறாங்க" அப்படின்னு ஹீரோயின் கம்ப்ளைண்ட் பண்றா. "நீ சொன்னா கரெக்ட் தான். அவங்க மேல தான் தப்பு" அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். "இதெல்லாம் அநியாயம். நீங்க ரொம்ப பயாஸ்டா இருக்கீங்க. நீ என் தாத்தாவ பத்தி தப்பா சொல்லியிருக்க. அதுக்கான ப்ரூஃப குடு. இல்லன்னா தாத்தா முன்னாடி நீல் டவுன் போட்டு மன்னிப்பு கேளு" அப்படின்னு பிரதர் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் அத அக்செப்ட் பண்ணிக்கிறா. "நீங்க தானே ப்ரூவ் பண்ணணும்னு கேட்டீங்க. நானே உங்களுக்கான எவிடன்ஸ ரெடி பண்றேன்" அப்படின்னு சொல்லி, இப்போ அந்த தாத்தாவோட டெட் பாடி மேல மேஜிக்கல் பவர் யூஸ் பண்றா. அவனோட உடம்புக்குள்ள இருந்து ஒரு ஸ்பிரிட் வருது. அது இப்போ ஹீரோவ பார்த்ததும், "இவன்கிட்ட ராயலான பிரசன்ஸ் இருக்கு" அப்படின்னு ஹீரோவோட பாடிக்குள்ள போக போகுது. ஹீரோயின் அத அடிச்சு விரட்டுனதுனால, அடுத்து இப்ப அந்த ஸ்பிரிட் பிரதரோட பாடிக்குள்ள போயிருச்சு. அவன் அங்கேயே மயக்கம் போட்டுட்டான். அம்மாவும் அத பார்த்து பயந்துட்டாங்க. "என் பையனுக்கு என்னாச்சு? நீ தான் என்னமோ பண்ணிட்ட" அப்படின்னு ஹீரோயின திட்டுறாங்க. "என் பையன் எந்திரிக்க மாட்டேங்கிறான். அவன கொன்னுட்டியா?" அப்படின்னு கேட்டா, "அவன் ஜஸ்ட் மயக்கத்துல தான் இருக்கான்" அப்படின்னு சொன்னா, "அவன சீக்கிரம் எழுப்பு" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. "அவன எழுப்புனா நீங்க தான் அதுக்காக ரெக்ரெட் பண்ணுவீங்க பார்த்துக்கங்க" அப்படின்னு சொன்னா, "என் பையன் இப்ப கண்ணு முழிக்கணும். இல்லன்னா நான் உன்ன சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு அப்பா திட்டுறாங்க. ஹீரோயினும் இப்போ ஸ்பீக்கர் செட்ல பாட்டு போட்டு விடுறா. அவன் இப்ப எந்திரிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டான். ரொம்பவே வியர்டா ஆடிட்டு இருக்கான். அத பார்த்து பேரண்ட்ஸ்லாம் பயப்படுறாங்க. அவன் இப்ப டான்ஸ் ஆடிட்டே வெளிய போறான். பின்னாடியே ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிட்டு போறா. அவனோட உடம்புக்குள்ள இருக்கிற ஃபாக்ஸ் ஸ்பிரிட் தான் இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஹீரோயின் அத அவனோட பாடியிலேருந்து வெளிய எடுக்கிறா. "ப்ளீஸ் என்ன மன்னிச்சு விட்டுருங்க. நான் இங்கேருந்து வெளிய போயிடுறேன்" அப்படின்னு சொன்னா, "இங்கேருந்து போய் நீ என்ன பண்ண போற? அடுத்தவங்க பாடியில ஏறி மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ண போற. அதுக்கெல்லாம் நான் உன்ன அலோவ் பண்ண மாட்டேன். இனி உன்னால யாரையும் ஹார்ம் பண்ண முடியாது" அப்படின்னு ஹீரோயின் அவளோட மேஜிக்கல் பவர யூஸ் பண்ணி அந்த ஃபாக்ஸ் ஸ்பிரிட்ட ஜஸ்ட் ஒரு கிளாத்தா மாத்திட்டா. அந்த டைம் ஒரு பைக் ஸ்பீடா வருது. இவங்க 2 பேரையும் இடிக்கிற மாரி வருது. பட் பக்கத்துல வர பைக் அதுக்கு மேல அதால மூவ் பண்ண முடியல. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் தன்னோட பவர யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் குடுக்குற ஃபோர்ஸால அந்த பைக்கால ஃபார்வர்ட் பண்ணி வர முடியல. ஸோ அந்த பர்சன் இப்ப கன் எடுத்து ஷூட் பண்ண போறான். அதையும் ஹீரோயின் டேக்கிள் பண்றா. அவனுக்கு வேற ஆப்ஷன் இல்லாம பைக் டர்ன் பண்ணிட்டு ரிட்டர்ன் போறான். ஹீரோயின் அந்த மேட்டர் சும்மா விடுறதா இல்ல. "என் ப்ரொடெக்ஷன்ல இருக்கிற மேன எப்படி நீ அட்டாக் பண்ண வரலாம்?" அப்படின்னு ஹீரோயின் பைக்கே இல்லாம பைக்க விட ஸ்பீடா ஓடி போறா. "நீ எங்க போற? நான் உன்ன விட மாட்டேன். உன்னை யார் இங்க அனுப்புனதுன்னு சொல்லு" அப்படின்னு ஹீரோயின் அவன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கா. இங்க ஹீரோ ரொம்பவே ஓடிட்டா இருக்கான். அவ எங்க போனா? அவளுக்கு ஏதோ ஆயிருக்க கூடாது அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோயின் அந்த மேன கட்டி போட்டு இழுத்துட்டு வரா. "இங்க பாரு, நான் அவனை கூட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹெல்மெட் ஓப்பன் பண்ண பிறகு தான் தெரியுது, அவனுக்கு பாதி ஃபேஸ் தான் இருக்கு. ஸோ இவனை யாரோ கர்ஸ் பண்ணியிருக்காங்க. இவன் கண்டிப்பா ஒரு நார்மல் பெர்சன் தான். அவன கர்ஸ் பண்ணதுனால தான் அவன் இந்த மாரி பண்ணியிருக்கான். ஸோ இவன்கிட்ட இருந்து நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்க போறதில்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஸோ ஹீரோ அந்த டைம், "என் ரூம்க்கு வந்து டாக்குமெண்ட் திருட வந்த பர்சனும் இவனும் சேம் ஆளான்னு பாரு" அப்படின்னு சொன்னா, ஹீரோயினும் அத செக் பண்ணி பார்க்க போறா. ஆனா அந்த மேனோட ஃபேஸ் ரிவீல் ஆக மாட்டேங்குது. அந்த டாக்குமெண்ட் திருட வந்தவன் நம்மளை மாதிரி நார்மல் பர்சன் தான். அவனோட ஃபேஸ் என்னால கண்டுபிடிக்க முடியல சாரி அப்படின்னு சொல்றா. ஸோ நான் இந்த மேட்டர் தரவா இன்வெஸ்டிகேட் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த பக்கம் அந்த மேனை காமிச்சா,
அவனும் ஒரு மந்திரவாதி கூட தான் நிக்கிறான். ஹீரோ பக்கத்துல இருக்கிறவங்க என் மேஜிக்க பிரேக் பண்ண ட்ரை பண்ணா. நான் அவள பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த மந்திரவாதி சொல்றான். அவளால நமக்கு எது பிரச்சனையா அப்படின்னு கேட்டா, அவளுக்கு ஜஸ்ட் பேசிக்கான ட்ரிக்ஸ் தான் தெரிஞ்சிருக்கு. இந்த பேப்பர கொண்டு போய் அவகிட்ட பிளேஸ் பண்ணிரு. 3 டேஸ்ல அவ செத்துருவா. அப்படின்னு அந்த மந்திரவாதி ஒரு பேப்பர குடுத்து அனுப்புறான். ஹீரோ, ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் நெஃப்யூ அவள டிஃப்ரெண்டா பார்க்குறான். அம்மா அங்க வந்துட்டு, "உங்க 2 பேர் மேலயும் இன்னைக்கு அட்டாக் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல?" அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. "இல்ல, நாங்க 2 பேருமே சேஃப் தான்" அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். "என்னது அட்டாக்கா? சூசு உனக்கு எதுவும் ஆகலல்ல?" அப்படின்னு ஜின்ஃபை போயிட்டு அவள செக் பண்ணிட்டு இருக்கான். "முதுகுல எதுவும் காயப்பட்டுருக்கா? தலையில அடிபட்டுருக்கா?" அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்க. "உன் தலையில தான் அடிபட்டுருக்கு, தள்ளிப்போ" அப்படின்னு அவ திட்டுறா. "இங்க பாரு, உங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிருச்சு. அதனால உன்னோட கைய உன்கிட்டயே வச்சுக்கோ" அப்படின்னு ஹீரோ வார்ன் பண்றான். அம்மாவும் இந்த டைம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல, உள்ள வாங்க. புது நானே ஹையர் பண்ணியிருக்கேன். உன்னோட ஃபேவரட் டிஷ்ஷஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு உள்ள கூட்டு போறாங்க. அங்க டேபிளுக்கு இப்போ ஹஸ்பண்டும் வராங்க. ஆனா ஒய்ஃப் உட்கார்றதுக்கு அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. நீ என் ஃபேமிலிக்கு மேரேஜ் பண்ணிட்டு வந்து வெளிய உனக்கு இல்லெஜிட்டிமேட் சைல்டு வேற வச்சிருக்கியா? அந்த சைல்ட பத்தி சொல்ற வரைக்கும் நீ இந்த டேபிள்ல உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும்ல அப்படின்னா, ஒழுங்கா இங்கேருந்து போயிரு அப்படின்னு அவன விரட்டி விடுறாங்க. இந்த சொத்துக்காக இல்லைன்னா நான் ஏன் உன் பின்னாடி அலைய போறேன் அப்படின்னு ஹஸ்பண்ட் கோவமா இருக்காங்க. அந்த டைம் சர்வெண்ட் வந்து மாஸ்டர் இதை கொடுத்தாங்க. இதை ஹீரோனோட ரூம்ல வச்சா 3 டேஸ்ல அவங்க இறந்துருவாங்களாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆன்ட்டியும் உனக்கு பிடிச்ச எல்லாமே இருக்கு சாப்பிடு அப்படின்னு ஹீரோன்ட்டு சொல்றாங்க. உனக்கு சின்ன வயசுல இந்த லெக் பீஸ் ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி இப்போ ஜின்ஃபே அவளுக்கு பவுல்ல வைக்கிறான். அவளுக்கு அது சின்ன வயசுல தான் பிடிக்கும். இப்போ அவளோட டேஸ்ட் மாறி போச்சு. அவளுக்கு விங்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சிக்கன் விங்ஸ் எடுத்து அவளுக்கு வைக்கிறான். அங்கிள், சின்ன வயசுலேருந்தே நானும் அவளும் சேர்ந்தே தான் வளர்ந்தோம். ஸோ அவளோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு மறுபடியும் லெக்க தூக்குறான். கரண்ட் டைம்ல நானும் அவளும் தான் ரொம்பவே க்ளோஸா இருக்கோம். அதனால அவளோட ப்ரிஃபரன்ஸ் எனக்கு தான் நல்லா தெரியும். அவளுக்கு விங்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு அவன் திரும்ப எடுத்து வைக்கிறான். மாத்தி மாத்தி 2 பேரும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினும் என்னால இவ்வளோ சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னா, நீ சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு அவங்க ஆர்கியூ பண்றாங்க. ஆன்ட்டியும் பார்க்குறாங்க. மென்லாம் ஜெலஸா இருக்கும்போது அது ரொம்பவே டேஞ்சரா இருக்கும்பா. நம்ம போயிரலாம் அப்படின்னு அவங்க கலந்துக்கிட்டாங்க. இங்க ஹீரோயின் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டா. ஃபைனலி சாப்பிட்டாச்சு. நான் தூங்க போறேன் அப்படின்னு சொன்னா, நீ எந்த ரூம்ல போய் தூங்க போற? நானும் அங்க வரேன் அப்படின்னு 2 பேரும் கேட்குறாங்க. டேய், என்னடா சொல்றீங்க? இவ்வளோ பெரிய மேன்ஷன்ல எத்தனை ரூம் இருக்கு? எல்லாரும் ஒவ்வொரு ரூம்ல போய் தூங்குங்க. நான் இன்னைக்கு ஒரு நல்ல பெட்ல தனியா தூங்க போறேன். யார் கூடயும் நான் பெட் ஷேர் பண்ண போறது கிடையாது. அப்புறம் நீங்க 2 பேரும் ரூம ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல போய் ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு கைய பிடிச்சு குடுத்துட்டு அவ கிளம்புறா. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது சடனா இடி இடிக்கிற சத்தம் கேக்குது. அத கேட்டு அவ கத்துறா. அந்த சத்தம் ஹீரோக்கும் கேக்குது. ஸோ அவள அங்க பார்க்க போனா, அவ இப்ப கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கா. இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு ஹீரோ டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றான். அவனால முடியல. ஹீரோயின் ஒரே ஒரு விரல வச்சு பிரஸ் பண்ண டோர் ஓபன் ஆயிருது. தைரியமான பொண்ணா தான் இருக்கா. ஆனா அடுத்த செகண்ட் இடி இடிச்சதும் மறுபடியும் பயந்து போய் ஹீரோட காலை கட்டி பிடிச்சிக்கிறா. நான் நீ எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு நினைச்சேன். இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கா பயப்படுற அப்படின்னு ஹீரோ கேட்டா, யார் சொல்றது நான் பயப்படுறேன்னு? எனக்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது அப்படின்னு மறுபடியும் கிளாஸட்ட க்ளோஸ் பண்ண போறா. அப்புறம் எதுக்கு உள்ள இருக்க? நீ வெளிய வா அப்படின்னு கூப்பிட்டா, இல்ல இல்ல, நான் இதுக்குள்ளேயே தூங்கி எனக்கு பழகிருச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ விடுறதா இல்ல, அவளை தூக்கிட்டு வந்துட்டான். இப்ப பெட்டுக்கு கூட்டு வந்தா, ப்ளீஸ் ப்ளீஸ் நான் கிளாஸட்லயே தூங்கிக்கிறேன் அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. பெட்ல வந்து போட்ட பிறகு மறுபடியும் இடி இடிக்கிற சத்தம் கேக்குது. இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு ஃபேஸ கவர் பண்ணிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு அவளுக்கு பயம். 2 பேரும் நைட்டு ஒரே பெட்ல தூங்குறாங்க. ஹீரோயின் அவன் மேல கால போட்டே தூங்கிட்டா. காலையில ஹீரோ எந்திரிக்கலான்னு பார்த்தா, எதுக்கு என்ன காலையிலே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவ கம்ப்ளைண்ட் பண்றா. இங்க பாரு, உன்னால என் கால் மரத்து போச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஜஸ்ட் கால் மரத்து போச்சு அவ்வளவுதானே, நான் அதை மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து மசாஜ் பண்ண போறேன்னு ஃபோர்ஸ் யூஸ் பண்றா. அவன் ஆண் கத்துறான். அதுக்கு பிறகு 2 பேரும் ஒரே பாயிண்ட்டுக்கு வந்து, இந்த ப்ரெஷர் போதுமா அப்படின்னு ஹீரோயின் மசாஜ் பண்ணி விடுறா. இங்க வெளிய நின்னு ஹீரோவோட சிஸ்டரும் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் அங்க ஜின்ஃபே வரான். என்னம்மா பண்றீங்க அப்படின்னு கேட்டா, உள்ள சூசுவும் என் பிரதரும் பேபி மேக்கிங் ப்ராசஸ்ல இருக்காங்க. அததான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க? சூசுவும் உங்களோட பிரதருமா அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறான். நீ என்ன ஷாக் ஆகுற? அமைதியா இரு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அவன் இப்போ கோவமா கதை உடைக்க போறான். நீ என்ன பண்ண போற? அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அம்மா சொல்றாங்க. என்னம்மா இப்படி பேசுறீங்க? அவ என்னோட எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னா, அதான் அவ உனக்கு முன்னாடி ஒய்ஃப். இனி உன்னோட ஒய்ஃப் கிடையாது. அது எல்லாமே உன்னோட ஃபால்ட் தான். அந்த ரிலேஷன்ஷிப்ல எனக்கு கிராண்ட் சைல்டு இல்லாம போயிருச்சு.
பட் இந்த டைம் நான் நெஃப்யூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீ எதுக்காகவும் சூசுவ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு அம்மா வார்ன் பண்றாங்க. அவனுக்கும் செம கோவமா இருக்கு. கோவத்த கண்ட்ரோல் பண்ணி அங்கேயே படுத்து உருண்டுட்டு இருக்கான். உள்ள ஹீரோயினும் மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு, "எல்லாம் ஓகே தானே? இது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹானர் தெரியுமா? என்னை மாதிரி ஒரு டேலண்டான மாஸ்டர் உங்களுக்கு பர்சனலா மசாஜ் பண்ணி விட்டுருக்கேன்." அப்படின்னு அவ பெருமை பேசிட்டு இருக்கா. அப்புறம் தான் ஹீரோட ஷர்ட்ட பார்க்கும்போது உள்ள எட்டி பார்க்குறா. 1, 2, 3, 4 அப்போ 8 பேக் இருக்கா? மென்லாம் கொஞ்சம் ஓப்பனா கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட பேச்சு குடுக்குறா. "நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, எனக்கு ஒர்க் இருக்கு. நைட்டு வந்து உனக்கு காமிக்கிறேன்" அப்படின்னு அவன் சொல்லிட்டு கிளம்ப போறான். "என்னது நைட் வந்து காமிக்க போறீங்களா? அப்ப அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா? சரி நான் தூங்க போறேன்" அப்படின்னு ஹீரோயின் மறுபடியும் பெட்ல படுத்துக்கிறா. அப்போ அவளோட முதுகுல அந்த மேஜிக் பேப்பர் ஒட்டி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த சைடு அந்த மந்திரவாதிய காமிச்சா, அவனும் அந்த பேப்பர்ல ஏதோ மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்கான். ஹீரோ கம்பெனிக்கு ரெடி ஆயிட்டு கீழ வரும்போது, நெஃப்யூ அப்செட்டா இருக்கிற மாரி தெரியுது. அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டா, "என் ஒய்ஃப் என்ன விட்டு போயிட்டா" அப்படின்னு அவன் ஃபீல் பண்றான். "அவன விடு, சூசு எதுக்கு இன்னும் கீழ வரல" அப்படின்னு கேட்டா, "அவளுக்கு டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டு இருக்கா" அப்படின்னு சொன்னதும், "நான் ஒரு சின்ன குழந்தை, என் முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க" அப்படின்னு நெஃப்யூ அழுறான். ஹீரோவும், "உன்னோட கண்டிஷன் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நீ ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ற மாரி தெரியல. அதனால ஒன் டே லீவ் குடுக்குறேன். உன்னோட ஹார்ட் பிரேக் ஆனதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். வெளிய போய் ஹீரோ கார்ல ஏறி கம்பெனிக்கு போறான். அந்த டைம் அம்மாவும் பையனும் தான் ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா தேர்ட் பெர்சன் இடையில வந்து உட்கார்றான். அந்த மந்திரவாதி. "டேய் நீ யாரு? எப்படி வந்த?" அப்படின்னு அவன பார்த்து ஷாக் ஆனா, அடுத்து ஹீரோவ காமிக்கிறாங்க. அவனும் ஒருத்தன் வேர் ஹவுஸ்க்கு கூட்டு வந்திருக்கான். "இங்க தான் எங்களோட சப்ளைஸ் எல்லாம் இருக்கு. இந்த வேர் ஹவுஸ்ல தான். உள்ள வாங்க" அப்படின்னு கூட்டிட்டு இருந்தா, அது பார்க்க கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. ஹீரோ இது என்ன பிளேஸ் அப்படின்னு கேட்டா, அவன்கிட்ட இருந்து சரியான ஆன்சர் இல்ல. "அப்ப நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு டர்ன் பண்ணா, இப்ப அந்த டோர் இருக்க வேண்டிய இடத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு. அதுலேருந்து ஹீரோவால கிராஸ் பண்ணி போக முடியாது. "மிஸ்டர் ஜின், நான் தான் உங்கள மீட் பண்றதுக்காக இங்க வர வச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இப்போ வில்லன் வரான். "இதெல்லாம் உன்னோட வேலை தானா?" அப்படின்னு கேட்டா, "எனக்கும் உங்க கூட ஒரு பிசினஸ் டீல் இருக்கு. அத பத்தி பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன்" அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். "நீ ஜஸ்ட் எங்க அப்பாவோட இல்லிஜிட்டிமேட் சன் தானே. உன்னால என்ன டச் பண்ண முடியாது. அப்படியே எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா, ஜின் ஃபேமிலிலேருந்து உன்ன யாரும் சும்மா விட மாட்டாங்க" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "எந்த ஜின் ஃபேமிலி? இவங்க தானே" அப்படின்னு சிஸ்டரையும் நெஃப்யூவையும் அங்க இழுத்துட்டு வராங்க. "இந்த டாக்குமெண்ட்ல நீ சைன் பண்ணா மட்டும் தான் இவங்கள உன்னால சேவ் பண்ண முடியும்" அப்படின்னு டாக்குமெண்ட்ட தூக்கி போடுறான். ஹீரோ அத ரீட் பண்ணி பார்த்தா, ஜின் ஃபேமிலியோட மொத்த அசட்டையும் அவன் பேர்ல எழுதி சொல்லி போட்டிருக்கு. "நீ ரொம்பவே ஆம்பிஷியஸா இருக்க. இது நல்லது கிடையாது" அப்படின்னு சொன்னா, "நான் எந்த அளவுக்கு ஆம்பிஷியஸா இருக்கேங்கிறது உனக்கு அவங்க மேல உள்ள கன்சர்ன பொறுத்தது. நீ அவங்கள காப்பாத்தணும்னு நினைச்சனா இதுல நீ சைன் போட்டு தான் ஆகணும்" அப்படின்னு அவன் மிரட்டுறான். "சரி நான் சைன் போடுறேன். பட் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்" அப்படின்னு ஹீரோ டிலே பண்ணிட்டு இருக்கான். "எதுக்கு உனக்கு அந்த டைம்? நீ சூசுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கனா அது வேஸ்ட்டு. அவள ஆல்ரெடி எங்க மாஸ்டர் பாய்சன் பண்ணிட்டாங்க. அவ இங்க வரப்போறது கிடையாது. அதனால நீ சைன போட்டுரு" அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் அதுல சைன போட போறான். அந்த டைம் வெளிய இருந்து சத்தம் கேக்குது. என்னன்னு எல்லாரும் எட்டி பார்க்குறாங்க. சான்ஸே கிடையாது. அது என்னோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டோர். அது வழியா யாரும் வந்து உங்கள சேவ் பண்ண முடியாது அப்படின்னு இவன் வார்ன் பண்றான். ஆனா அடுத்த செகண்ட் பார்த்தா ஹீரோயின் ஈஸியா அந்த டோர் வழியா வந்துட்டா. "உன்ன தான் பாய்சன் பண்ணியிருந்தோம்ல. நீ எப்படி உயிரோட வந்த?" அப்படின்னு அவள பார்த்து ஷாக் ஆகுறான். "ஜஸ்ட் நீங்கலாம் மார்ட்டல்ஸ். உங்களால கொஞ்சம் ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த பேசிக்க வச்சு என்ன எதுவுமே பண்ண முடியாது. உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என் ஹஸ்பண்ட அட்டாக் பண்ண வந்திருப்ப" அப்படின்னு ஹீரோயின் வந்து நிக்கிறா. "பாய்சன் ஒர்க் அவுட் ஆகலன்னு என்ன? இவ்வளோ போய் புடிங்க" அப்படின்னு ரவுடிஸ்ட்ட சொன்னா, அவங்க வந்து அவன தான் அடிக்கிறாங்க. "டேய் உங்களுக்குலாம் என்னாச்சு?" அப்படின்னு பார்த்தா, "நீ மட்டும் தான் பாய்சன யூஸ் பண்ணுவியா? நான் தான் யூஸ் பண்ணுவேன்" அப்படின்னு அந்த 2 பெர்சனோட பேக் பின்னாடியும் ஹீரோயின் மேஜிக் பவர யூஸ் பண்ணியிருக்கா. அதனால தான் அவங்க தன்னோட பாஸயே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நெஃப்யூக்கும் தைரியம் வருது. "எவ்வளோ நேரம் தான் உன்ன பொறுத்து பார்க்குறது? இப்போ நானும் உன்ன வந்து அட்டாக் பண்ண போறேன்" அப்படின்னு அவன் முன்னாடி வந்தா, இப்ப பார்த்தா அந்த மந்திரவாதி திரும்பவும் வந்து அவங்கள லாக் பண்றான். "நீ சீக்கிரமே செலிப்ரேட் பண்ணாத. இங்க பார்த்தல்ல, இந்த 2 பேரும் என்னோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. இவங்க 2 பேரும் உனக்கு உயிரோட வேணும்னா" அப்படின்னு அவன் டீல் பேச வரான். அந்த டைம் அம்மாவும் பையனும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. சடனா அந்த மந்திரவாதிய அவங்களே அட்டாக் பண்றாங்க. "என்ன சர்ப்ரைஸ் ஆயிட்டியா? இங்க நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ்ல உன்னோட மேஜிக்கல் பவர நான் பிளாக் பண்ணிட்டேன். இங்க உன்னோட மந்திரம் எதுவுமே வேலை செய்ய போறதில்ல" அப்படின்னு அவ சொல்றா. வில்லனுக்கான பனிஷ்மெண்ட் அங்க கிடைக்குது. செமையா அடி வாங்குறான். அடுத்து அந்த பிளேஸ்ல ஒரு பாத்த மாதிரி கிரியேட் ஆகுது. ஹீரோனோட மாஸ்டர் வாய்ஸ் கேக்குது. "டிசேபிள், உனக்காக குடுக்கப்பட்ட பிரச்சனைய நீ சால்வ் பண்ணிட்ட. ஸோ இப்போ நீ அசெண்டிங்க்கு ரெடியா இருக்க. நீ இப்போ வரலாம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அத கேட்டு சந்தோஷப்படுறா.
நான் இதுக்காக தான் கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சந்தோஷமா போக போறா. அப்போ ஹீரோ அவள ஸ்டாப் பண்ண, ஹீரோவையும் சேர்த்தே கூட்டு போறா. நீ என் கூட வா, அந்த பிளேஸ் சூப்பரா இருக்கும் அப்படின்னு அவன கூட்டு போறா. பின்னாடி நெவ்யூ நானும் வரேன் அப்படின்னு சொன்னா, இல்ல நீலாம் அங்க போகக்கூடாது, அது டேஞ்சரஸ் தெரியுது அப்படின்னு அம்மா அவனை அங்கிருந்து இழுத்துட்டு போறாங்க. இங்க பக்கத்துல போனா ஹீரோக்கு ரொம்பவே வயசான மாதிரி தெரியுது. உன் ஃபேஸ்க்கு என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் பாக்குறா. அப்பதான் மாஸ்டர் சொல்றாங்க, மார்டல்ஸால நம்மளோட பிளேஸ்க்கு வர முடியாது. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான இடம். எங்க அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ இதுதான் உன்னோட ஃபைனல் டெஸ்ட்டு. நீ அவன விட்டு இங்க வரப்போறியா? இல்லன்னா அங்க மார்டல் வேர்ல்ட்லயே இருக்க போறியா? அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஹீரோயினும் என்னால ஹீரோவ என்னோட பிளேஸ்க்கு கூட்டு போக முடியலன்னா, நான் அவனோட பிளேஸ்ல அவன் கூட இருக்க தான் ஆசைப்படுறேன். அப்படின்னு அவளோட டிசிஷன் எடுக்கிறா. ஸோ அதோட அந்த டோர் க்ளோஸ் ஆகுது. ஹீரோவும் தேங்க்ஸ் என் கூட இருக்க டிசைட் பண்ணதுக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த மார்டல் வேர்ல்ட் நல்லாவே பிடிச்சிருக்கு. நெறைய ஃபன்னியான திங்ஸ்லாம் இருக்கு. அப்புறம் நீ உன்னோட எல்லா மணியுமே நான் ஸ்பெண்ட் பண்றது தான் சரியா? அப்படின்னு சொன்னா, நானே உனக்கு தான். அப்புறம் இந்த சின்ன அமௌண்ட்லாம் என்ன? அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசுறான். இப்போ ஹீரோயின் அவன பிடிச்சு கிஸ் பண்றதோட இந்த ட்ராமாவும் எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.